ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் இதயத்தை தந்துவிடு நாவல். இது ஒரு விறுவிறுப்பான க்ரைம் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. மாநகராட்சி குப்பை கிடங்கு. பருந்துகள் உயிரே வட்டமிட்டு கொண்டிருந்தன. காக்கைகள் கூட்டம் கூட்டமாய் அமர்ந்து குப்பைகளை கிளறி கொண்டு இருந்தது. உடல் முழுவதும் புண்ணால் முடியெல்லாம் முதிர்ந்த தெருநாய் ஒன்று குப்பைக்குள் பசிக்கு ஏதோ தேடிக்கொண்டு இருந்தது. காக்கைகளின் காக்கா சத்தம் அந்த காலை வேளையின் அமைதியை குலைத்து கொண்டு இருந்தது. ஊரிலிருந்து ஒதுக்குப்புறமாய் அமைந்திருந்தது அந்த குப்பை கிடங்கு. மாடசாமி தன் மனைவி காமாட்சியுடன் தன் குப்பை சேகரிக்கும் வண்டியை தள்ளி கொண்டு குப்பை கிடங்கை அடைந்திருந்தார். முந்தைய நாள் வேறு வேலை இருந்ததால் குப்பையை கொட்டவில்லை அவர். அதனால் விடியற் காலையில் குப்பையை கொட்டிவிட்டு செல்லலாம் என்று வண்டியை தள்ளி கொண்டு வந்து சேர்ந்திருந்தார். வண்டியை குப்பை கிடங்கின் முன் நிறுத்தியவரை அவர் மனைவியின் குரல் அழைத்தது. யோ, அங்கே பாரியா, கப்பல் மாதிரி ஒரு காரு நிற்குது. இந்த நாற்ற முடிச்ச இடத்துல யார் இம்மா பெரிய வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டினது? அது யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன, நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போவோம். கூறியவரின் வார்த்தைகளை மதிக்காமல் அந்த காரை நோக்கி நடந்தாள் காமாட்சி. அது ஒரு கருப்பு நிற BMW கார். அந்த இடத்திற்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாமல் நின்று கொண்டிருந்தது அது. மீண்டும் குரல் கொடுத்தார் மாடசாமி. காமாட்சி, வாங்க, நம்மளுக்கு குப்பை பிரித்து போட்டுட்டு டியூட்டிக்கு போகணும். ஆனால் அவர் பேச்சை மதிக்காத காமாட்சி காரின் அருகில் சென்று அதை சுற்றி பார்த்தாள். அடர்த்தியான கூலிங் பேப்பர் ஒட்டி இருந்ததால் கண்ணாடி வழியாக உள்ளே பார்த்தவளுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அனிச்சை செயலாய் காரின் கைப்பிடியை இழுத்தாள் காமாட்சி. இப்பொழுது நடந்து காரின் அருகில் வந்திருந்தார் மாடசாமி. என்ன புல, வேண்டாத வேலையெல்லாம் செய்கிற என்றவாறு காரின் அருகில் வந்தார் மாடசாமி. மனைவியின் முகத்தில் திகில். ஏண்டி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற என்றவருக்கு காரின் உள்ளே கை காட்டினாள் காமாட்சி. அங்கே பார்வையை ஓட்டினார் மாடசாமி. பின் சீட்டில் ஒரு மனிதன் சாய்ந்து உட்கார்ந்திருந்தார். அவர் உடை முழுவதும் இரத்தம் வழிந்து காய்ந்து போய் இருந்தது. கண்களை திறந்தவாறே உயிர் விட்டிருந்தான் அந்த ஆள். பின்வாங்கினார் மாடசாமி மனைவியுடன் காரின் அருகிலிருந்து. அத்தியாயம் 2. இதுக்கு தான் சொன்ன உன்னாண்ட வேண்டாத சமாசாரத்துக்கெல்லாம் போகாதேன்னு. திக்ரமையில் பேசும் சக்தியை இழந்திருந்தாள் காமாட்சி. அவளை அழைத்து கொண்டு தன் குப்பை வண்டியின் அருகில் வந்தவர் கூறினார். சீக்கிரவா, குப்பையை கூட்டிட்டு இடத்த காலி பண்ணுவோம். அப்பொழுது சுயநினைவுக்கு வந்தவள் கூறினாள். ஏமாச்சா, யார் இந்த வேலையை பார்த்துருப்பாக? என்னடி கேள்வி இது? நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்ம கிளம்புற வேலையை பார்ப்போம் என்றவர் தங்கள் வண்டியின் குப்பைகளை தரம் பிரித்து கொட்ட ஆரம்பித்தார். அரை மணி நேரம் கடந்திருக்க குப்பைகள் காலியானதும் வண்டியை தள்ளிக்கொண்டு கிளம்பியவர் நின்று யோசித்தார். யோசித்தவர் தன் அண்டர்வேர் பாக்கெட்டில் இருந்து செல்போனை எடுத்தார். எடுத்தவர் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் எண் 100 தொடர்பு கொண்டார். சில வினாடிகளில் தொடர்பு கிடைத்தது. ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். சார், என் பேர் மாடசாமி, மாநகராட்சி தூய்மை பணியாளர். சொல்லுங்கள் சார். இங்கே குப்பை கிடங்கு பக்கத்தில் ஒரு கார் நிற்குது. அதுக்குள்ளார ஒரு ஆள் உட்கார்ந்த நிலையில் செத்துருக்கிறாரு. உடனே வாங்க சார். ஓகே மாடசாமி, நீங்கள் அங்கேயே இருங்க. ஸ்டேஷன்லேருந்து ஆட்களை வர சொல்கிறேன். எதிர்முனை தொடர்பு துண்டிக்கவும் செல்லை அணைத்து அண்டர்வேர் பாக்கெட்டில் இட்டார். காமாட்சி புரிந்தாள். யோ, என்னையா வேலை செஞ்ச? நம்மளுக்கு இது தேவையா? நாம் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். போலீஸ் வந்து நம்மளை கொடைய போகுது. இல்லை காமாட்சி, நீ தேவையில்லாத காரில் கொண்டு போய் கையை வச்சுட்ட. நாளை பின்ன போலீஸ் விசாரணையில் ஏதாவது தெரிஞ்சா அது குத்தமாகி போயிடும். அதுவும் இல்லாத இதை போலீஸுக்கு சொல்கிறது நம்ம கடமை. இதை போலீஸுக்கு சொல்லாமல் போகிறது தான் தப்பு என்று மனைவியின் வாயை அடைத்தார் மாடசாமி. 10 நிமிடத்தில் B2 ஸ்டேஷனில் இருந்து இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன் தன் சகாக்களுடன் ஸ்பாட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தார். கூடவே சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன், 2 கான்ஸ்டபிள்கள். இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன் 6 அடி உயரம், தேக பியாச உடம்பு. உடம்பில் 1% உபரி சதி இல்லாமல் ஒரு ஈட்டி போல் இருந்தார். மேவாயில் சிங்கம் சூர்யா மீசை. சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் அவருக்கு தோளுக்கு இருந்தார். சட்டையை கலட்டினால் 6 பேக் பார்க்கலாம். நடிகர் விஜய் சேதுபதியை ஞாபகப்படுத்தும் முகம், நிறம். காரின் அருகில் சென்ற ஹரிஹரன் தன் கைக்குட்டையால் காரின் பின்புற கதவின் கைப்பிடியை இழுத்தார். அங்கே ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதன் உட்கார்ந்த நிலையில் பிணமாகி இருந்தார்.
அவர் அணிந்திருந்த வெள்ளை கலர் சட்டை சிவப்பு சாயம் பூசியிருந்தது. பாலா, மேலோட்டமாக ஏதாவது தட்டுப்படுதான்னு பாருங்க. ஃபாரன்சிக் ஆட்கள் வந்து சீன் ஆஃப் கிரைம் பார்த்ததும் வண்டியை விட்டு இறக்குவோம். நான் அந்த மாடசாமியை விசாரிக்கிறேன் என்றவர் மாடசாமியிடம் வந்தார். மாடசாமி அவருக்கு ஒரு அவசர வணக்கம் வைத்தார். பதிலுக்கு தலையசைத்தவர் கேட்டார், நீங்கள் தான் போலீஸுக்கு ஃபோன் செஞ்சதா? ஆமாங்க சார். இந்த மாதிரி ஒரு பாடியை பார்த்தா எல்லோரும் அந்த இடத்த விட்டு ஓடத்தான் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் தைரியமாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணினதுக்கு நன்றி. சார், என் பொண்டாட்டியும் அப்படி தான் சார் சொன்னான். நான் தான் அது தப்புன்னு சொல்லி ஃபோன் பண்ணினேன். சரி மாடசாமி, காருக்குள்ளே பாடி இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? சார், அதுக்கும் என் பொண்டாட்டி தான் சார் காரணம். கார் அழகாக்குதுன்னு பார்க்க போனவன் உள்ளே யார் இருக்கிறான்னு உத்து பார்த்துருக்குறா. ஒன்றும் தெரியாததால் கார் கைப்பிடியை பிடிச்சி இழுத்துட்டா. அப்புறம்தான் உள்ள பாடி இருக்கிறது தெரிஞ்சுது. ஓஹோ, எனிவே தகவல் கொடுத்ததுக்கு நன்றி. ஏதாவது விசாரணைக்கு கூப்பிட்டா வரணும். கண்டிப்பாக சார். சரி, உங்கள் செல் நம்பர் கொடுங்க என்றார் ஹரிஹரன். மாடசாமி தன் செல்போன் எண்ணை சொல்லவும் தன் செல்லில் பதிந்து கொண்டார் அவர். மாடசாமி தன் வண்டியை தள்ளிக்கொண்டு கிளம்பினார். காரினுள் நோட்டமிட்டு கொண்டிருந்த பாலகிருஷ்ணனிடம் வந்த ஹரிஹரன் கேட்டார், ஏதாவது உபயோகமான க்ளூ கிடைச்சதா பாலா? இல்லை சார், கண்ணுக்கு தட்டுப்பட்ட வரைக்கும் கார் தொடச்சி வச்ச ஸ்லேட் மாதிரி இருக்குது. டேஷ்போர்ட்குள்ளே ஆர்சி புக், இன்சூரன்ஸ் ஜெராக்ஸ், அடுத்து ஒரு ஸ்டெதோஸ்கோப். ஹரிஹரன் ஆர்வமாய் நிமிர்ந்தார். அப்போ விக்டிம் ஒரு டாக்டர்? மேபி சார். ஃபாரன்சிக் ஆட்கள் வந்து காரை சல்லடையிட்டு சலித்தனர். கான்ஸ்டபிள்கள் பாடியை காரிலிருந்து இறக்கி தரையில் கிடத்தினர். ஹரிஹரன் பிணத்தின் உடலிலிருந்து சட்டையை கலட்டச் சொன்னார். சட்டை பொத்தானை பிரித்தனர் அவர்கள். பிணத்தின் நெஞ்சு பகுதியை பார்த்த ஹரிஹரனின் வாய் அந்த ஆங்கில வார்த்தையை முணுமுணுத்தது, குரூயல் என்று. அத்தியாயம் 3. குரூயல் என்ற வார்த்தையை ஹரிஹரன் வாய் வெளியிடவும், ஆமாம் சார், வெரி குரூயல் என்றார் பாலகிருஷ்ணன். காரணம், 10 இன்ச் நீளத்திற்கு மார்பில் ஆழமான வெட்டுக்காயம் இருந்தது. சார், இவ்வளோ பெரிய காயம் வரணும்னா ஏதோ பயங்கரமான ஆயுதத்தால் வெட்டியிருக்கணும். ஆனால் பாருங்க, உடம்புல வேறு எங்கேயும் காயம் இல்லை. ஆமாம் பாலா, போஸ்ட்மார்ட்டத்தில் தான் என்ன மாதிரி ஆயுதம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அவர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது ஜீப் ஒன்று வந்து நின்றது. பாலகிருஷ்ணன் ஃபோனில் அழைத்திருந்த டாக் ஸ்குவாட் வந்து சேர்ந்திருந்தது. ஜீப்பிலிருந்து டாக் ட்ரெயினர் சாமுவேல் நாய் ரோசியுடன் ஜீப்பிலிருந்து இறங்கி ஹரிஹரனை நோக்கி வந்தவர் உத்தியோகபூர்வ சல்யூட் ஒன்றை வைத்தார். ஹரிஹரன் பதிலுக்கு சல்யூட் செய்தார். என்ன சாமுவேல், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார் என்றவர் நாய் ரோசிக்கு கட்டளையிட்டார். ரோசி, சல்யூட் ஹிம் என்று. அந்த அழகிய அல்சேசன் நாய் தரையில் காலை நீட்டி தலை குனிந்து ஹரிஹரனுக்கு வணக்கம் சொன்னது. அதை தலையசைவால் ஏற்றுக்கொண்டார் ஹரிஹரன். அவர் வினவினார், காலையில் டிஃபன் கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அதுக்குள்ளே படி. என்ன சார் செய்ய, நம்ம பொழப்பு இதுதானே. ஸ்பாட்டில் ஏதாவது தடயம் கிடைச்சதா? இன்னும் இல்லை சாமுவேல், ஃபாரன்சிக் ஆட்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஹோப் கிடைக்குதான்னு இனிதான் தெரியும். துப்பறியும் நாய் ரோசியை பிணத்தை மோப்பம் பிடிக்க செய்தார் சாமுவேல். பிணத்தை சுற்றி சுற்றி வந்த ரோசி பிணத்தை முகர்ந்தது. முகர்ந்த ரோசி காரினுள் ஏறியது. பின்பு ரோட்டில் ஓட துவங்கியது. 15 நிமிட ஓட்டம். சாலை 4 பக்கம் பிரியும் இடத்தில் வந்த ரோசி மேற்கு பக்கம் பார்த்து படுத்தது. ஜீப்பின் பின்னால் வந்து சேர்ந்த ஹரிஹரன் சாமுவேலை வினவினார். சாமுவேல், ரோசி என்ன சொல்கிறா? சார், கொலையாளி போன திசையை பார்த்து படுத்துட்டா. பிஸியான ரோடு, அதுக்கு மேலே அவளால் ஸ்மெல் பண்ண முடியலை. ஓகே சாமுவேல், நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் அடுத்த மூவை பார்க்குறோம் என்று அவருக்கு விடை கொடுத்தார் ஹரிஹரன். ஜீப்பை பிணம் கிடந்த குப்பை கிடங்கிற்கு திருப்பச் சொன்னார் டிரைவரிடம். 10 நிமிட பயணத்தில் குப்பை கிடங்கிற்கு வந்து சேர்ந்தது ஜீப். அதற்குள் 1-2 ஆட்கள் சேர தொடங்கி இருந்தனர். அவர்களை கான்ஸ்டபிள் ராமன் விரட்டி கொண்டிருந்தார். பாலகிருஷ்ணனை வினவினார் ஹரிஹரன். நீங்கள் இந்த கொலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க பாலா? சார், இது திட்டமிட்ட கொலை மாதிரி தெரியலை. வாக்குவாதம் முத்தி போய் ஏதோ ஒரு பெரிய ஆயுதத்தால் வெட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கணும். அப்படியும் இருக்கலாம் பாலா. பெய்ய முடிஞ்ச பின்னாடி தான் எதுவும் சரியாக சொல்ல முடியும். பேசிக்கொண்டிருந்தவரை ஃபாரன்சிக் அனந்தராமனின் குரல் ஈர்த்தது. சார். சொல்லுங்க அனந்தராமன், உங்கள் கண்ணுக்கு ஏதாவது தட்டுப்பட்டுச்சா? சார், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் காரில் நிறைய கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் லேபுக்கு அனுப்பி ஸ்பெசிமென்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன். பழைய குற்றவாளிகள் ரேகையோட மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம்.
வேற எதுவும் கிடைக்கல. இப்போது கிளம்புறோம் சார் என்றவர் ஹரிஹரனுக்கு ஒரு சல்யூட்டை வைத்து தன் சகாக்களுடன் கிளம்பினார். அவர் கிளம்பியதும் மனதில் எண்ணினார், காரில் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, டிரைவர்னு ஏகப்பட்ட பேர் பயணிச்சிருப்பாங்க. இதில் குற்றவாளியோட ரேகையை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் உள்ளுணர்வு கூறியது, இந்த கேஸ் தலைவலி கேஸ் என்று. பிணம் கிடந்த காரின் எண்ணை ஆடியோ வெஹிக்கல் ஆப்பில் தட்டி பார்த்தார் ஹரிஹரன். அதில் தெரிந்த பெயரை கண்டதும் ஹரிஹரன் ஒரு கணம் திகைப்பில் விழுந்தார். அத்தியாயம் 4. திகைப்பிலிருந்து மீண்ட ஹரிஹரன் பாலாவிடம் கூறினார், பாலா, பிணமாக கிடக்கிறது யாரு தெரியுமா? யாரு சார்? மேபி சாரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எம்டி டாக்டர் ராஜசேகர்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறீங்க சார்? வெஹிக்கல் இன்ஃபோ ஆப்பில் பார்த்தேன். காரோட ஓனர் பேர் ராஜசேகர்னு போட்டிருந்துச்சு. அவர் தான் எப்படி சொல்கிறது சார்? இது டிரைவராக கூட இருக்கலாம்ல? அதுக்கும் சான்ஸ் இருக்குது. நாம் ஹாஸ்பிட்டலில் விசாரிப்போம் என்றவர் கூகுளில் சாரா ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட் நம்பர் என்று டைப் செய்தார். 3 டிஓடி எண்கள் கிடைத்தது. முதல் எண்ணுக்கு ஃபோன் செய்தார். என்கேஜ் டோன் கேட்டது. அடுத்த எண்ணுக்கு ஃபோன் செய்ய இணைப்பு கிடைத்தது. மறுமுனையில் ஒரு பெண்ணின் குரல் சாரா ஹாஸ்பிட்டல் என்றது. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன். ஒரு தகவல் வேணும். இன்ஸ்பெக்டர் என்றதும் எதிர்முனை பவ்யமானது. சொல்லுங்கள் சார். டாக்டர் ராஜசேகர் எப்போ ஹாஸ்பிட்டல் வருவார்? 10 மணி ஆகும் சார். ஓகே, உங்கள் டாக்டரோட ஃபோட்டோ ஒன்று இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணுமே. எதுக்கு சார்? டாக்டருக்கு என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், உடனே அனுப்புங்க. கூடவே டாக்டரோட செல்ஃபோன் நம்பரும் வேணும் என்றார் ஹரிஹரன். ஓகே சார், அனுப்புகிறேன். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள் என்றாள் எதிர்முனை பெண். ஹரிஹரன் தன் வாட்ஸ்அப் எண்ணை கூறவும் குறித்து கொண்டவள் சில நிமிடங்களில் டாக்டரின் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை அவருக்கு அனுப்பினாள். கூடவே டாக்டரின் செல்போன் எண்ணும். வாட்ஸ்அப் ஒரு நிமிடம் சுற்றியது. ஒதுக்குப்புறமாய் இருந்ததால் நெட் கவரேஜ் இல்லாமல் இருந்தது. அடுத்த நிமிடத்தின் தொடக்கத்தில் அவரது செல்போன் திரையில் டாக்டர் ராஜசேகரின் புகைப்படம் கேமராவை பார்த்து புன்னகை செய்தது. பாலகிருஷ்ணனை அழைத்தார் ஹரிஹரன். பாலா சார், சொல்லுங்கள். விக்டிம் டாக்டர் ராஜசேகர் தான். வாட்ஸ்அப்பில் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு ஃபோட்டோ அனுப்பி தந்தா. அடுத்து சார்? பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு ராஜசேகர் வீட்டுக்கு போகணும். நீங்கள் பாடி கூட போய் ஃபார்மாலிட்டிஸை முடிங்க கூறியவர் மீண்டும் மருத்துவமனைக்கு ஃபோன் செய்து ராஜசேகரின் வீட்டு விலாசத்தை வாங்கி கொண்டார். சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் வர உடலை அதிலேற்றினர். ராஜசேகரின் உடல் போஸ்ட்மார்ட்டத்திற்காக அரசு மருத்துவமனை நோக்கி விரைந்தது. நகரின் பணக்காரர்கள் வசிக்கும் பகுதி அது. பெரிய பெரிய பங்களாக்களின் தொகுப்பாக இருந்தது. எளிதாக டாக்டர் ராஜசேகரின் பங்களாவை கண்டுபிடித்து ஜீப்பை நிறுத்தினார் ஹரிஹரன். கேட்டில் போலீஸ் ஜீப்பை கண்டதும் வாட்ச்மேன் வெளியே வந்து அவருக்கு சல்யூட் வைத்தான். அவனை வினவினார், வீட்டில் பெரியவங்க யார் இருக்காங்க? டாக்டரோட அப்பா இருக்காரு. கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாருன்னு சொல்லி கூப்பிட்டு வாங்க. டாக்டரோட சம்சாரத்துக்கு தெரிய வேண்டாம். சரிங்க சார் என்றவன் உள்ளே சென்ற சில நிமிடங்களில் பூர்ணம் விஸ்வநாதன் சாயலில் ஒரு 70 வயது நபரை அழைத்து வந்தான். சார், நீங்கள்? அவரை வினவினார் ஹரிஹரன். நான் ராஜசேகரோட அப்பா கணபதிராம். ஐ எம் B2 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன். சரி சார், என்னை எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? சார், நீங்கள் மனசை திடப்படுத்திக்கணும். சார், சுற்றி வளைக்காமல் சொல்லுங்கள். நேற்றுலேருந்து என் பையன் வீட்டுக்கு வரலை. சில நாள் ஏதாவது வேலை விஷயமா வெளியூர் போவான். நேற்று ராத்திரி வீட்டுக்கு வரமாட்டேன்னு காலையில் வரதா சொல்லியிருந்தான். ஆனால் இன்னும் வரலை. இப்போ நீங்கள் வந்து நிற்கிறீங்க. சொல்லுங்கள் சார், என் பையனுக்கு என்னாச்சு? சார், சொல்ல வருத்தமாக தான் இருக்குது. பட் ஆஸ் அ போலீஸ்மேன் நான் சொல்லித்தான் ஆகணும். டாக்டர் ராஜசேகர் இஸ் நோ மோர். இன்ஸ்பெக்டர், என்ன சொல்கிறீங்க? எஸ், அவரை மாநகராட்சி குப்பை கடங்கு பக்கத்தில் ஒரு காரில் செத்து கிடந்திருக்காரு. பாடி போஸ்ட்மார்ட்டம் போயிருக்குது. ஹரிஹரன் கூறி முடிக்கவும், ஐயோ கடவுளே என்று குரல் எழுப்பி தரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தார் கணபதிராம். மார்ச் வரியில் அறுபட்டு கொண்டிருந்தார் நூற்றுக்கணக்கான அறுவை சிகிச்சை செய்த டாக்டர் ராஜசேகர். அத்தியாயம் 5. போஸ்ட்மார்ட்டம் முடிந்து டாக்டர் ராஜசேகரின் உடல் தகனம் முடிந்திருந்தது. காலை மணி 11. ஸ்டேஷனில் அமர்ந்திருந்தார் ஹரிஹரன்.
மற்றொரு கேஸ் ஹிஸ்டரியை வாசித்து கொண்டிருந்தவரின் கவனத்தை கான்ஸ்டபிள் ராமனின் சல்யூட் கலைத்தது. சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க ராமன், டேபிளில் வச்சுட்டு போங்க. ராமன், பாலா சீட்டில் இருக்காரா? இருக்கிறார் சார். ஓகே, அவரை வர சொல்லுங்கள் என்றவர் டாக்டர் ராஜசேகரனின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை புரட்ட ஆரம்பித்தார். ஒவ்வொரு பக்கமாய் கூர்ந்து படிக்க ஆரம்பித்தவர் கண்கள் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பகுதியில் இன்னும் கூர்மையானது. அந்த பகுதியை வாசித்தவர் நெஞ்சம் ஒரு கணம் அதிர்ந்தது. அதற்கு காரணம் செஸ்ட் என்ற மார்பு பகுதியை ஆராய்ந்து டாக்டர் ஆங்கிலத்தில் கொடுத்திருந்த விளக்கம் தமிழில் இதோ. 8 இன்ச் அளவில் மார்பகம் வெட்டப்பட்டுள்ளது. கொலை நடந்து உத்தேசமாக 12 மணி நேரம் ஆயிருக்கலாம். பயன்பாடு கூர்மையான ஆயுதம். டாக்டர்கள் ஆபரேஷனுக்கு உபயோகப்படுத்தும் சர்ஜிக்கல் கத்தியாக இருக்க வாய்ப்பு அதிகம். மார்பு எலும்புகள் வெட்டப்பட்டு உடலிலிருந்து இதயம் அறுத்து எடுக்கப்பட்டுள்ளது. உடலில் வேறு காயங்கள் இல்லை. மயக்க மருந்தின் பிரயோகம் தெரிகிறது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படித்த ஹரிஹரன் ஒரு கணம் ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருந்தார். அந்நேரம் ஹரிஹரனின் அறைக்குள் வந்த பாலகிருஷ்ணன் சல்யூட் அடித்துவிட்டு கேட்டார். கூப்பிட்டீங்களா சார்? உட்காருங்க பாலா என்றவர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாலகிருஷ்ணனிடம் கொடுத்தார். அதை வாங்கி படித்த பாலகிருஷ்ணன் முகம் இரத்தத்தை இழந்தது. என்ன சார் இது? படிக்கவே பயங்கரமாக இருக்குது. ஒரு டாக்டரோட இதயத்தை மயக்க மருந்து கொடுத்து அறுத்து எடுத்துருக்குறாங்க. ஆமாம் பாலா, அதான் நானும் அதிர்ந்து போயிருக்கேன். சில பணத்தாசை பிடிச்ச டாக்டருங்க பணத்துக்காக மனித உடலில் இருந்து இதயத்தை எடுத்து பணக்காரங்களுக்கு வச்சதா கேள்விப்பட்டிருக்கேன். எங்கே ஒரு டாக்டர் இதயத்தையே அறுத்து எடுத்திருக்கிறாங்க. ஹாரபிள். ஆமாம் சார் என்று அவர் கூற்றை ஆதரித்தார் பாலகிருஷ்ணன். பாலா, இது ஏதோ ஆத்திரத்தில் செஞ்ச கொலை மாதிரி தெரியல. திட்டமிட்டு கொலை செஞ்சுருக்காங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆமாம் சார், ஒருவேளை உறுப்பு திருட்டாக இருக்கலாம். வாய்ப்பு இருக்குது. சரி, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது? காலையில் வரும்போதே ஃபாரன்சிக் லேப் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் சார். காரில் நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அது பழைய குற்றவாளிகள் யாரோடையும் பொருந்தலை. காரில் அவர் குடும்பம், டிரைவர், நண்பர்கள்னு நிறைய பேர் பயணிச்சிருக்காங்க. எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறதுன்னு தான் தெரியலை சார். ஆமாம் பாலா, அது பெரிய குழப்பம். அதை பற்றி அப்புறம் யோசிப்போம். இப்போ கொலை பழி வாங்குற நோக்கத்தில் நடந்ததா இல்லை மனித உறுப்புக்காக நடந்ததான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி கமிஷனரை சந்திக்கணும். இது ஒரு சாதாரண கொலைகேஸ் கிடையாது. ஊரில் ஒரு பிரபலமான கார்டியாலஜிஸ்டோட கொலை. ராஜசேகர் ஒரு விஐபி. அதனால் கமிஷனரை கலந்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஃபர்தராக மூவ் பண்ணணும். அதுக்கு மேலேயும் இது ஒரு அப்நார்மல் கேஸ். ஒரு ஆளோட இதயத்தை அறுத்து எடுத்து கொலை பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ்ஸுக்கு தெரிஞ்சால் கேஸ் காம்ப்ளிகேட் ஆகிடும். ஆமாம் சார். கமிஷனரை பார்க்க எப்போ கிளம்புறீங்க? கிளம்பிகிட்டே இருக்கேன். ஸ்டேஷனை பார்த்துக்கோங்க. ரொம்ப ஏதாவது இம்பார்ட்டண்ட் மேட்டர்னால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்று கூறிவிட்டு ஜீப்பில் கிளம்பினார் ஹரிஹரன் கமிஷனர் அலுவலகத்தை நோக்கி. அவர் நெஞ்சில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அளித்த திகில் குறையாமல் அப்படியே இருந்தது. அத்தியாயம் 6. கமிஷனர் அலுவலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. கமிஷனரின் பிஏவுக்கு ஜீப்பில் வரும்பொழுதே கமிஷனரை சந்திக்க நேரம் வாங்கி கொண்டார் ஹரிஹரன். ஜீப்பிலிருந்து இறங்கியதும் எதிர்ப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு சல்யூட்டை வழங்கியும் தன் கிரேடுகளுக்கு கீழ் உள்ளவர்களின் சல்யூட்டை வாங்கி கொண்டே கமிஷனர் அறைக்கு முன் போய் சேர்ந்தார். அறை கதவை தட்டவும் எஸ் கமின் என்று கரகரத்த குரல் அவரை வரவேற்றது. உள்ளே சென்றவர் விரைப்புக்கு வந்து சல்யூட்டை வைத்தார் கமிஷனருக்கு. அவர் சல்யூட்டை தலையசைப்பால் ஏற்றவர் எதிர் நாற்காலியில் அவரை அமர சொன்னார். கமிஷனர் ரவீந்திரநாத் 50களின் தொடக்கத்தில் இருந்தார். நம் மண்ணின் நிறம், ஆஜானுபாகவான உடல், பார்த்தவுடன் குற்றவாளிகள் நடுங்கும் தீட்சண்ய பார்வை, முறுக்கிவிடப்பட்ட மீசை என்று அமர்ந்திருந்தார் கமிஷனர். ஹரிஹரன் பேத்தட்டிக் குப்பக்கடங்களை கொலை செய்யப்பட்டு கிடந்தது டாக்டர் ராஜசேகர்னு கேட்டதில் இருந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏன் சார், அவர் உங்களுக்கு பழக்கமா? எஸ் ஹரிஹரன், எனக்கு ஜிம்கானா கிளப் செட்டில்மேட் அவர். எங்கள் அப்பா அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சச் எ நைஸ் பர்சன். அவருக்கு எப்படி ஒரு நாளை வந்திருக்க வேண்டாம். கமிஷனர் கூறி முடிக்கவும் அவரை நிமிர்ந்து பார்த்த ஹரிஹரன் கூறினார். சார், இது ஒரு சாதாரண கொலையா எனக்கு தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படித்து பாருங்கள்.
என்று கையோடு கொண்டு வந்திருந்த ராஜசேகரனின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கமிஷனரிடம் நீட்டினார் ஹரிஹரன். அதை படித்த கமிஷனரின் முகம் இருட்டிற்கு சென்றது. என்ன ஹரிஹரன் இது? எஸ் சார், நானும் படிச்சுட்டு இது போல தான் அதிர்ச்சியானேன். அதனால தான் இது ஒரு சாதாரண கேஸ் இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னேன். பிஎம்ல டாக்டரோட இதயம் அறுத்து எடுக்கப்பட்டிருக்கிறதா போட்டிருக்குது. ஆமாம் சார், பாடியில் இதயம் இருக்க வேண்டிய இடம் அது இல்லாமல் காலியாக இருந்திருக்கு. என்ன ஹரிஹரன், என்னோட சர்வீஸில் ஒரு டாக்டரோட இதயத்தை அறுத்து எடுத்து கொலை பண்ணியிருக்கிறத இப்போ தான் கேள்விப்படுறேன். ஆமாம் சார், நானும் இப்படி ஒரு கொலை நடந்ததா கேள்விப்பட்டதே இல்லை. ஆமாம் ஹரிஹரன், விசாரணையை ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை சார், இப்போ தான் பிஎம் ரிப்போர்ட் கையில் கிடச்சிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் எந்த பழைய குற்றவாளியோடையும் ஒத்து போகலை. இது உடல் உறுப்பு திருட்டாங்கிற கோணத்தில் இன்வெஸ்டிகேஷனை முடிக்க விடுங்க. ஆமாம் சார், எனக்கும் அந்த சந்தேகம்தான். ஆனால் உறுப்புகளை திருடி விற்கிறது சில பணத்தாசை பிடிச்ச டாக்டர்கள் தான். இங்கே என்னடானா ஒரு டாக்டரோட இதயத்தையே யாரோ திருடி இருக்காங்க. அதுதான் ஆச்சரியம் ஹரிஹரன். உங்கள் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். கொலை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சாதாரண குப்பனோ சுப்பனோ கிடையாது. நகரில் ஒரு பிரபலமான கார்டியாலஜிஸ்ட், கூடவே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட எம்டி. தொழில் போட்டியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கோணத்தையும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சார். ஒரு பிரபல டாக்டரையே கொன்று குப்பை கடங்களை ஹாயாக வீசிட்டு போயிருக்காங்க. ப்ரெஸ்ஸுக்கு தெரிஞ்சது ரொம்ப பரபரப்பாயிடும். அப்புறம் மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம கொலையாளியை அமுக்கிடணும். ட்ரை டு மை லெவல் பெஸ்ட்டு சார். ஆல் த பெஸ்ட் ஹரிஹரன். கொலையாளி சீக்கிரம் பிடிபட. கமிஷனருக்கு நன்றி கூறி தொப்பியை தலைக்கு கொடுத்துவிட்டு அவருக்கு சல்யூட் செய்துவிட்டு கிளம்பினார் ஹரிஹரன். கமிஷனர் அறையிலிருந்து ஜீப்பை நோக்கி நடந்தவர் முன் ஒரு விஸ்வரூபம் எடுத்து நின்றது அந்த கேள்வி. ஒரு சிறு துரும்பு கூட கிடைக்காத இந்த கேஸை எப்படி விரைந்து முடிப்பது? அத்தியாயம் 7. ஸ்டேஷனில் பாலகிருஷ்ணன் ஹரிஹரனின் முன் அமர்ந்திருந்தார். அவரிடம் கூறினார் ஹரிஹரன். பாலா, இது உடல் உறுப்பு திருட்டுக்காக நடந்த கொலையான்னு முதல்ல உறுதிப்படுத்திக்கணும். சார், உடம்புல இருந்து இருதயத்தை அறுத்து எடுத்தவங்க அதை இன்னொருத்தருக்கு பொறுத்துத்தானே எடுத்திருப்பாங்க. அஃப்கோர்ஸ், அதை நாம் உறுதிப்படுத்திக்கணும். அதை எப்படி சார் நாம் உறுதிப்படுத்துறது? அதை சொல்ல போகிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான். அதில் தான் தெளிவாக போட்டு இருக்குதே, இருதயத்தை அறுத்து எடுத்துருக்குதுன்னு. கூடவே சர்ஜிக்கல் கத்தி உபயோகப்படுத்துறதுக்கான சாத்தியம் அதிகம்னும் போட்டிருக்குது. அப்போ 1+1 2 தானே சார்? இல்லை பாலா, நாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஒரு பச்சி சொல்லுது இது உறுப்பு திருட்டுக்காக நடந்த கொலை இல்லைன்னு. அப்போ அடுத்து சார்? பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் யார்? டாக்டர் ரகுபதி. அவர் தான் இதுக்கு விட சொல்லணும். அவர் தான் தெளிவாக போஸ்ட்மார்ட்டத்தில் இதயம் அறுத்து எடுக்கப்பட்டிருக்குதுன்னு எழுதிட்டாரே சார். அதில் வேறு ஒரு கோணம் இருக்குது பாலா. நீங்கள் டாக்டர் ரகுபதிக்கு ஃபோனை போட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க. அவர் நம்பர் இருக்குதுல்ல? இருக்குது சார். அப்போ உடனே ஃபோனை போடுங்க. ஹரிஹரன் கூறவும் கான்டாக்ட் லிஸ்டில் அரசு டாக்டர் ரகுபதியின் எண்ணை தேடி டயல் செய்தார். சில வினாடிகளில் லைனில் வந்தார் ரகுபதி. செல்லை ஹரிஹரனிடம் நீட்டினார் பாலகிருஷ்ணன். டாக்டர் சார், நான் இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன். சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். இப்படி ஏதாவது கொலைகேஸில் தான் உங்களை மாதிரி ஆட்களை பார்க்க முடியுது. ஆமாம் சார், இப்போவும் டாக்டர் ராஜசேகர் கொலைகேஸ் விஷயமாக தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? ஆமாம் டாக்டர். அதான் பிஎம் ரிப்போர்ட் தயாரித்து அனுப்பிட்டேனே. அதில் ஒரு சந்தேகம் டாக்டர். என்ன கேளுங்க. நேரில் பேசணும். வாங்க, ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஒரு ½ அன் ஹவரில் அங்கே இருக்கிறேன் என்று செல்லை அணைத்து பாலகிருஷ்ணனிடம் கொடுத்தவர், குயிக் பாலா, டாக்டர் ஃப்ரீயாக தான் இருக்காராம். ஜீப் வேண்டாம், உங்கள் பைக்கை எடுத்துக்கோங்க, போயிட்டு வந்துடுவோம். ஹரிஹரன் கூறவும் பாலகிருஷ்ணன் எழுந்து சென்று தன் புல்லட்டை கிளப்பினார். பில்லியனில் ஹரிஹரன் பரவினார். 20 நிமிட பயணம். டாக்டர் ரகுபதியின் அறையில் அவர் முன்னால் அமர்ந்திருந்தனர் ஹரிஹரனும் பாலகிருஷ்ணனும். ரகுபதி கேட்டார், என்ன ஹரிஹரன் சந்தேகம்? நான் தான் விளக்கமாக ஃப்ரூட்ஃபுல்லாக பிஎம் ரிப்போர்ட் தயாரித்து அனுப்பியிருந்தேனே, அப்புறம் என்ன சந்தேகம் உங்களுக்கு? சார், கேஸை எந்த கோணத்தில் இருந்து அணுகிறதுன்னு ஒரே குழப்பம். வழக்கமாக ஒரு மனிதனோட உடலில் இருந்து உறுப்புகளை அறுத்து எடுத்தால் அதை மற்றவங்களுக்கு பொருத்துவாங்க. இது அதுக்காக நடந்ததான்னு தெரியணும். ஓ, அதை கேட்குறீங்களா? இல்லை ஹரிஹரன், இந்த கேஸில் இது உறுப்பு மாற்றுக்காக நடந்ததா தெரியலை.
அதை எப்படி சொல்கிறீங்க டாக்டர்? ஒரு உறுப்பை, குறிப்பாக இதயத்தை இன்னொருத்தருக்கு மாற்றி வைக்கணும்னா இதய வால்வுகள் சரியான அளவில் வெட்டப்படணும். ஆனால் டாக்டர் ராஜசேகர் கொலையில் அவர் இதயம் மார்பு பகுதி வெட்டி பிளக்கப்பட்டு இதயம் ஏனோ தானோன்னு வெட்டப்பட்டிருக்கு. பாலகிருஷ்ணன் ஹரிஹரனை பார்த்தார். அவர் பார்வை கூறியது, உங்கள் பற்றி சொன்னது கரெக்ட் சார் என்று. அப்போது இது உறுப்பு திருட்டுக்காக இருக்க வாய்ப்பில்லை, அப்படிதானே டாக்டர்? 100%. இதயத்தை ஒருத்தருக்கு மாற்றி வைக்க நடந்த முயற்சியாக இருந்தால் கண்டிப்பாக இப்படி வெட்டியிருக்க மாட்டாங்க. ஹரிஹரன் மனதில் ஒரு ஆசுவாசம் வந்தது. உறுப்பு திருட்டுக்காய் நடக்கவில்லை இந்த கொலை, இது வேறு சமாச்சாரம். பாலகிருஷ்ணன் டாக்டரை வினவினார். அப்போ சர்ஜிக்கல் கத்தி உபயோகப்படுத்த வாய்ப்பு அதிகம்னு பிஎம் ரிப்போர்ட்டில் போட்டிருந்ததே டாக்டர், அது எப்படி? சார், சாதாரண கத்தியால் வெட்டி எடுக்கிறதுக்கும் சர்ஜிக்கல் நைஃப் உபயோகப்படுத்துறதையும் ஒரு டாக்டரோட பார்வை கண்டுபிடிச்சிரும். அப்போ இந்த கொலையை ஒரு டாக்டர் செய்ய வாய்ப்பு இருக்கா டாக்டர்? அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் என்று புன்னகைத்தார் ரகுபதி. தேங்க்ஸ் டாக்டர், உங்களை சந்தித்ததில் கேஸில் ஒரு பிடிப்பு வந்திருக்கு. நாங்கள் கிளம்புறோம். ஓகே ஹரிஹரன், சீக்கிரம் கொலையாளி பிடிபட வாழ்த்துக்கள் என்று கூறி அவர்களுக்கு விடை கூறினார் டாக்டர் ரகுபதி. ஒரு மனிதனின் உடலை அறுத்து அவன் இதயத்தை வெட்டி எடுக்க வேண்டுமென்றால் பயங்கர மனதிடம் வேண்டும். அதுபோல கொலை செய்யப்பட்ட அந்த மனிதனிடம் பயங்கர கோபம், வெறுப்பு இருக்க வேண்டும். ஹரிஹரன் மனதில் இறைந்து கேட்டார், ஏன் டாக்டர் ராஜசேகர், நீங்கள் யாருக்கு உங்கள் மேலே இவ்வளவு வெறுப்பும் குரோதமும் வர என்ன செஞ்சீங்க என்று. அத்தியாயம் 8. டாக்டரின் குடும்பத்தை விசாரித்ததில் எந்த உபயோகமான தகவலும் கிடைக்கவில்லை. முதலில் அவர்கள் சரியான பதில் சொல்லும் நிலையில் அப்பொழுது இருக்கவில்லை. டாக்டரின் தந்தை மட்டுமே ஓரளவு அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டிருந்தார். அவர் கூறிய வரைக்கும் டாக்டருக்கு எதிரிகள் யாரும் இருப்பதாக தெரியவில்லை. அடுத்து சாரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். 5வது மாடியில் 4 விளக்கு போர்டு தெரிந்தது. பிரம்மாண்டமான அந்த மருத்துவமனைக்குள் ஹரிஹரனும் பாலாவும் பிரவேசித்தார்கள். காக்கி உடை தவிர்த்து இருவரும் சாதாரண உடையில் இருந்தனர். நோயாளிகளின் பேங்க் பேலன்ஸ் கிரைனைட்டாகவும் மார்பிளாகவும் மாறியிருந்தது. மருத்துவமனையின் உள்ளே ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலை ஒத்திருந்த ரிசப்ஷனின் முன்பே நின்றனர் ஹரிஹரனும் பாலகிருஷ்ணனும். 10க்கும் மேற்பட்ட யுவதிகள் கம்ப்யூட்டரின் முன் அமர்ந்திருந்தனர். அதில் நடுநாயகமாக இருந்த பெண்ணிடம் கேட்டார் ஹரிஹரன், எங்கள் டாக்டர் ராஜசேகருக்கு அடுத்த நிர்வாகத்தை பார்த்துக்கிறது யாரு? அவரை கேள்விக்குறியுடன் பார்த்த அந்த பெண் கேட்டாள், இதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? நாங்கள் போலீஸ், டாக்டர் ராஜசேகர் கொலை விஷயமாக விசாரிக்க வந்திருக்கிறோம். இப்பொழுது அந்த பெண்ணிடம் மரியாதை குடிக்கொண்டது. அவள் கூறினாள், சார், ராஜசேகர் சாருக்கு அடுத்ததுன்னா டாக்டர் சுதர்சன். அவர் சீட்டில் இருக்காரா? அவரை நாங்கள் பார்த்து பேசணும். ஹரிஹரன் கேட்கவும் அந்த ரிசப்ஷன் பெண் இன்டர்காமை தட்டி தனக்கே கேட்காத குரலில் பேசினாள். வினாடிகள் நேர சம்பாஷணைக்கு பெண் ரிசீவரை வைத்தவள் கூறினாள், சார், டாக்டர் ஒரு பேஷண்ட்டை அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களை வர சொன்னார். தேங்க்யூம்மா. டாக்டர் ரூம் எது? 3rd ஃப்ளோர், ரூம் நம்பர் 101. ஒரு நன்றியை உதிர்த்துவிட்டு இருவரும் 3வது மாடிக்கு லிஃப்டில் உயர்ந்தனர். ரூம் நம்பர் 101ஐ கண்டுபிடித்து அந்த விசாலமான நடைபாதையில் போட்டிருந்த உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாற்காலியில் இருவரும் அமர்ந்தனர். 10 நிமிடங்கள் இறந்திருக்க ஒரு வயதான அம்மாவை கைத்தாங்களாக பிடித்தவாறு ஒரு இளைஞன் டாக்டர் சுதர்சனின் அறையிலிருந்து வெளியே வந்தான். ஹரிஹரனும் பாலகிருஷ்ணனும் எழுந்து அறையின் 101ற்குள் அனுமதி கேட்டு நுழைந்தனர். சுழல் நாட்களில் அமர்ந்திருந்தார் டாக்டர் சுதர்சன். மேஜையில் டாக்டர் சுதர்சன் MS என்ற போர்டு அமர்ந்திருந்தது. சுதர்சன் நிரந்தர ஏசி வாசத்தில் வெள்ளரி பழ நிறத்தில் பாதி வழுக்கையில் இருந்தார். டாக்டர், ஐ எம் இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன். ஹி இஸ் மை கொலீக் மிஸ்டர் பாலகிருஷ்ணன். ப்ளீஸ் பி சீட்டட். அவருக்கு முன் இருந்த இருக்கைகளை சுதர்சன் காண்பிக்க அதில் அமர்ந்தனர் இருவரும். டாக்டர் தொடர்ந்தார், இன்ஸ்பெக்டர், ராஜசேகர் கொலைகேஸ் விசாரணைக்கு வந்திருக்கீங்க, சரிதானே? எஸ் டாக்டர். சீக்கிரம் என் நண்பனை இப்படி கொன்னவனை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக சார், அதுக்கு நீங்கள்லாம் எங்களுக்கு உதவி பண்ணணும். கேளுங்க சார், டாக்டர் ராஜசேகர் எல்லார்கிட்டையும் எப்படி பழகுவார்? இன்ஸ்பெக்டர், அவன் யார் கூடயும் அதந்து கூட பேச மாட்டான். ராஜசேகரை ஒருமையில் சுதர்சன் பேசுவதை கண்ட ஹரிஹரன் வினவினார், டாக்டர் ராஜசேகரை அவன் இவன்னு பேசுகிறீங்க, உங்களுக்கும் அவருக்கும் ரிலேஷன்ஷிப்? சார், நாங்கள் ஸ்கூலில் இருந்து MBBS வரைக்கும் ஒன்றா படித்தவங்க. ராஜசேகர் அப்பா வசதியானவர்,
நான் மிடில் கிளாஸ். அவன் உதவியால் தான் நான் டாக்டருக்கே படித்து முடித்தேன். இப்போ நான் ஒரு சர்ஜன். அவன் முதல்ல ஆரம்பித்த நர்சிங் ஹோமில் இருந்து நான் அவன் கூட தான் இருக்கேன். இந்த வாழ்க்கை அவன் போட்டது. இப்போ அவன் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது நரகம் மாதிரி இருக்குது. அதை கூறும் பொழுதே சுதர்சனின் கண்களில் நீர் எட்டி பார்த்தது. அதை நாசுக்காக மேஜையின் ஓரத்தில் இருந்த டிஷ்யூ பேப்பரால் துடைத்தார். ஐ எம் சாரி மிஸ்டர் சுதர்சன். பரவாயில்ல, கேளுங்க சார். உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் ஷேர் இருக்கா? இல்லை இன்ஸ்பெக்டர், இது ராஜசேகர் அவரோட தம்பி பிரபாகர் 2 பேரும் தான் ப்ராப்ரைட்டர். அப்போ உங்கள் ரோல் இதில்? நிர்வாகத்தில் நானும் ஒரு டைரக்டர். ப்ராஃபிட்டில் ஷேர் கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த ஹாஸ்பிட்டலை யார் ரன் பண்ணுவாங்க? அவரோட தம்பி தான். அவர் எங்கே இருக்கார்? கோகுலம் காலனி, 3rd ஸ்ட்ரீட், அண்ணா நகர். அவரோட ப்ரொஃபஷன்? ஹேஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியை அம்பத்தூரில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் டாக்டருக்கு பங்கு உண்டா? சார், அவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க அப்பா வழி தான். அதனால் எல்லாம் அவங்க 2 பேருக்கும் சேர்த்து தான். அண்ணனுக்கும் தம்பிக்குமான உறவு எப்படி? அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் உண்டா? இன்ஸ்பெக்டர், நீங்கள் அந்த கோணத்தில் உங்கள் விசாரணையை திருப்பவே வேண்டாம். அவங்க 2 பேரும் ராமன் லட்சுமணன் மாதிரி அப்படி ஒரு ஒற்றுமை. சொத்து பிரச்சனை அந்த ரூட்டெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இல்லை டாக்டர், ஆஸ் அ போலீஸ்மேன் நான் எல்லா கோணத்தையும் சிந்திக்கணும். அதனால தான் கேட்டேன். டாக்டரோட அப்பாவை விசாரித்த வரைக்கும் அவருக்கு விரோதிகள்னு யாரும் இல்லைன்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள், அவருக்கு வேறு எதிரிகள் யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அவன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். அவன் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். விரோதிகள் இல்லாமலா டாக்டர் உங்களோட நண்பரோட இதயத்தை கொடூரமான முறையில் அறுத்தெடுத்து கொலை செஞ்சுருக்காங்க? அதான் இன்ஸ்பெக்டர், எனக்கு அதிசயமாக இருக்குது. எனக்கு தெரியாமல் அவனுக்கு யாரும் விரோதி? டாக்டர், உங்களுக்கே தெரியாத ஏதோ ஒரு பகுதி ராஜசேகருக்குள்ளே இருந்திருக்கு. அதில் அவருக்கு யாரோ ஒரு விரோதி இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இல்லை இன்ஸ்பெக்டர், அப்படி யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. சரி டாக்டர், உங்கள் மனசுக்கு நெருடலான ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் சமீப காலத்தில் இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்துச்சா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். சற்று நேரம் தானியை தேய்த்தவாறு யோசனையில் விழுந்தார் சுதர்சன். திடீரென்று அவர் முகத்தில் ஒரு பிரகாசம் அடித்தது. இன்ஸ்பெக்டர், போன மாதம் ஒரு சின்ன பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் நடந்துச்சு. ஆர்வமானார்கள் பாலகிருஷ்ணனும் ஹரிஹரனும். சொல்லுங்கள் டாக்டர், என்ன இன்சிடெண்ட் அது? சார், ஒரு அரசியல்வாதியோட பினாமி ஒருத்தன் அவனோட அம்மாவை ஹார்ட் அட்டாக்குன்னு இங்கே அட்மிட் பண்ணினார். அவங்களுக்கு நாங்கள் ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணி இதயத்தில் ஸ்டென்ட் பொருத்தினோம். ஆனால் 1 மாதத்தில் அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அநியாயமாக எங்கள் அம்மாவை கொன்னுட்டீங்களேடான்னு ராஜசேகர்கிட்ட சண்டை போட்டான். அப்புறம் போலீஸுக்கு ஃபோன் செஞ்சு போலீஸ் வந்து பிரச்சனையில் தலையிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணினாங்க. இப்பொழுது ஹரிஹரன் முகத்தில் ஒரு பிரகாசம் தோன்றியது. கேஸில் முதல் பிடிப்பு. தேங்க்யூ டாக்டர், இது ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு. அந்த ஆளோட பெயர் அட்ரஸ் வேணுமே. கீழே ரிசப்ஷன் போங்க, தர சொல்கிறேன். சுதர்சன் கூறவும் அவரிடம் விடை பெற்றனர் இருவரும். கீழே ரிசப்ஷனில் போய் சேர்ந்தபோது அந்த பெண் ஒரு துண்டு சீட்டில் அந்த ஆளின் முகவரி மற்றும் செல்போன் எண்ணை எழுதி தயாராக வைத்திருந்தாள். டாக்டர் இன்டர்காமில் கூறியிருந்தார் போல. அதை வாங்கி மனதிற்குள் படித்தவர் கூறினார். பாலா, இந்த அட்ரஸில் இருக்கிறவன் பேர் ஆறுமுகம். இவனை உடனே உரசி பார்க்கணும். கிளம்பலாம். உற்சாகமாய் கிளம்பினர் இருவரும். கேஸில் ஒரு பிடிப்பு கிடைத்ததால். அத்தியாயம் 9. டாக்டர் அம்பேத்கர் நகர். ஜீப்பில் சென்று இறங்கினார்கள் ஹரிஹரனும் பாலாவும். நகருக்கு வெளியே புது புது கட்டிடங்கள் அங்கங்கே முளைத்திருந்தது. ஃப்ளாட் எண் 33 எளிதாக கண்டுபிடித்து வீட்டின் கதவை தட்டினார் பாலகிருஷ்ணன். ஒரு 30 வயது மதிக்கத்தக்க பெண் கதவை திறந்தாள். யாரு நீங்கள்? நாங்கள் ஆறுமுகத்தோட ஃப்ரெண்ட்ஸ். ஆறுமுகத்தை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸுங்கிறீங்க, இந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? இப்போ அவர் பழமண்டியில இருப்பார். ஓ, சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் 2 பேரும் 10 வருஷமாக வெளிநாட்டிலேருந்து இப்போ தான் வந்தோம். என் தங்கச்சிக்கு கல்யாணம், பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். ஹோ, அப்படியா? உள்ளே வாங்க. இல்லைம்மா, நான் பழமண்டியிலேயே அவனை பார்த்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் பழமண்டிக்கு எப்படி போகணும்னு சொல்லுங்கள். அவள் முகவரியை கூறவும் மனதில் ஏற்றிக்கொண்டார் ஹரிஹரன். அவளுக்கு நன்றி கூறி புறப்பட்டார்கள் இருவரும். பாலா, இந்த பொம்பளை சொன்ன அட்ரஸ் காந்தி நகர் மார்க்கெட்டில் தானே இருக்குது? ஆமாம் சார். வண்டியை அங்கே விடுங்க.
முக்கால் மணி நேர பயணம். ஜீப் மக்கள் நெருக்கடியான காந்தி மார்க்கெட்டிற்குள் புகுந்தது. ரோட்டில் இரு ஓரத்திலும் விதவிதமான கடைகள். அதில் விசாரித்து ஆறுமுகம் பழமண்டியை கண்டுபிடித்தனர். ஜீப்பை 10 கடைகளுக்கு அப்பால் நிறுத்திவிட்டு இருவரும் நடந்து வந்திருந்தனர். 20 அடி ஷட்டர் போட்ட பிரம்மாண்டமான பழக்கடை அது. 10க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் வேலையில் இருந்தனர். கல்லாவில் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க மனிதன் அமர்ந்திருந்தான். பாலகிருஷ்ணர் கேட்டார், எங்க ஆறுமுகம்? எங்கள் ஓனரு இருக்காரா? இல்லை. எதுக்காக அவரை பார்க்கணும்? நாங்கள் ஊர்லேருந்து வரோம். அவரை பார்த்து கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும். வீட்டுக்கு போனோம். அவர் பழமண்டியில் இருக்கிறதா சொன்னாங்க. அப்படியா? முதலாளி இங்கே இல்லை, குடோனில் இருக்காரு. என்னடா அது கன்னித்தீவு கதையாக இருக்குது. மனதில் எண்ணியவர் குடோன் முகவரியை அந்த கல்லாப்பெட்டி ஆளிடம் கேட்டு வாங்கியவர் நன்றி கூறி கிளம்பினார். ஆறுமுகத்தின் பல குடோன் சிட்டியில் இருந்த அவுட்டரில் இருந்தது. 1 மணி நேர பயணத்தில் அந்த இடத்தை அடைந்திருந்தனர். டிரைவர் கூறினார், சார், இது ஷிப்பிங் கம்பெனிக்காரங்க பொருள்களை சேர்த்து வைக்கிற குடோன் இருக்கிற பகுதி. ஆமாம் பாண்டியன். யாராவது தென்பட்டா ஆறுமுகத்தோட பழங்குடோன் அட்ரஸ் விசாரிங்க. 10 நிமிட அலைச்சலில் ஆறுமுகத்தின் பழங்குடோனை கண்டுபிடித்தனர். தூரமாக ஜீப்பை நிறுத்திவிட்டு மூவரும் குடோனை நோக்கி நடந்தனர். குடோனுக்கு வெளியே 2 லாரிகள் நின்று கொண்டிருந்தது. அதிலிருந்து பல மூட்டைகளை தொழிலாளிகள் இறக்கி கொண்டிருந்தார்கள். குடோன் அருகில் வந்து சேர்ந்தனர் மூவரும். எதிர்பட்ட நம்பரை வினவினார் பாலா. தம்பி, ஆறுமுகம் இருக்காரா? இல்லை, அண்ணங்க வரலை. இயந்திரத்தனமாய் பதில் கூறினான் அவன். பழமண்டியில் கேட்டா இங்கே வந்ததா சொன்னாங்களே. இல்லை, வரலை. மீண்டும் எந்திரத்தனமாய் வந்தது அவன் வாயிலிருந்து வார்த்தைகள். சார், இவன் போய் சொல்கிறான், பாலா ஹரிஹரனிடம் கூறினான். ஆமாம் பாலா, பாட்டி எங்கே தான் இருக்கிறான். ஆளை உள்ளே வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறானா? பாட்டிக்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது. நம்மளை எப்படி ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க? நம்ம போலீஸ் கட்டு ஒன்று போதாது. நாம் ஜீப்பை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டு வந்திருக்கணும். மூவரும் குடோனுக்குள் நடந்தனர். ஹலோ, நீங்கள் பாட்டுக்கு அனுமதி இல்லாமல் குடோனுக்குள்ளே போகிறீங்க. யார் நீங்கள்? பாலா, ஹாஸ்பிட்டலில் வாங்கின ஆறுமுகத்தோட செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள். பாலகிருஷ்ணன் ஆறுமுகத்தின் எண்ணை செல்லில் தட்டி டயல் செய்தார். ஸ்விட்ச் ஆஃப் ரெக்கார்டட் வாய்ஸ் வந்தது. சார், சுவிட்ச் ஆஃப். எதிர்பார்த்தது தான் பாலா. இப்பொழுது ஆறுமுகத்தின் தொழிலாளிகள் அனைவரும் அவர்களை சூழ்ந்தனர். அதில் ஒருவன் கேட்டான், யாருடா நீங்கள்? அவன் கேட்கவும் பாலா கேட்டார், எங்களை உண்மையிலேயே யாருன்னு தெரியலையா? தெரியாம தான் கேட்குறான். அவன் பதில் கூறி முடிக்கவும் தன் இடுப்பில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை எடுத்து அவன் கண் முன் நீட்டினார் ஹரிஹரன். கூட்டம் அதிர்ந்தது. எப்போ தெரியுதா நாங்கள் யாருன்னு? போலீஸ். நடுக்கமாக வந்தது அவன் வாயிலிருந்து வார்த்தைகள். ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் உறிஞ்சு உப்பு கண்டம் போட்டுடுவோம். உண்மையே சொல்லு, உங்கள் முதலாளி ஆறுமுகம் எங்க? உரிமையவர் அவனை நெருங்கி அவன் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்தார். வாழ்நாளில் முதலாய் துப்பாக்கியை இவ்வளவு அருகில், அதுவும் தன் நெற்றி பொட்டில் பார்த்தவன் வியத்து விழினான். சொல்றியா இல்லை அப்படியே ஒரு குண்டை உன் நெத்தி பொட்டில் இறக்கட்டுமா? வேண்டாம் சார், நான் சொல்லிடுறேன். பயத்தில் அலறினான் அவன். நெற்றி பொட்டிலிருந்து துப்பாக்கியை அகற்றியவர் கேட்டார், சரி சொல்லு. குடோனில் கடைசியில் இருக்கிற அறையில் இருக்கிறாரு சார். சரி, குடோன் சட்டரை இறக்கிட்டு எல்லாரும் குடோனுக்கு வெளியில் இருங்க, உத்தரவிட்டார் ஹரிஹரன். அனைவரும் வெளியே சென்று குடோன் சட்டரை இறக்கினர். அவர்கள் வெளியே சென்றதும் மூவரும் குடோனுக்கு கடைசியாக அமைந்திருந்த அந்த அறையை நோக்கி நடந்தனர். அத்தியாயம் 10. கதவு உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது. தட்டி பார்த்தார் பாலகிருஷ்ணன். உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. பாண்டியன், குடோனுக்கு பின்பக்கமாக வாசல் இருக்குதான்னு ஓடி போய் பாருங்க, குயிக். பாண்டியன் வில்லிலிருந்து நானாய் தெரித்தார். சட்டரை உள்ளிருந்து தட்டினார். ஒரு ஆள் உயரத்திற்கு சட்டர் திறந்தது. ஓடிப்போய் குடோனுக்கு பின்புறம் பார்த்த பாண்டியன் வினாடிகளில் திரும்பி வந்து குடோனுக்குள் சென்றார். சட்டர் மீண்டும் இறக்கப்பட்டது. மூச்சிரிக்க கூறினார், சார், பின்னாடி வாசல் இல்லை, ஆள் உள்ளதாக இருக்கணும். அந்த அறையின் வாசலை தட்டி பாலா உரக்க குரல் கொடுத்தார். ஆறுமுகம், நீங்கள் உள்ளதாக இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்கள் ஊழியர்கள் சொல்லிட்டாங்க. மரியாதையாக வெளியே வந்துடுங்க. அப்பொழுதும் உள்ளிருந்து சத்தம் எதுவும் வரவில்லை. அது ஒன்றும் பெரிய திடமான கதவு இல்லை. மெல்லிய தகரத்தினால் ஆன கதவு அது. ஹரிஹரன் கூறினார், பாண்டியன், ஓங்கி 2 உதவிடுங்க, கதவு பிச்சுக்கும்.
ஹரிஹரன் கூறவும் பாண்டியன் தன் ஷூ காலால் அந்த தகர கதவை மிதித்தார். 4வது மிதியில் கதவு பெயர்ந்து விழுந்தது. அந்த கணம் புலி போல் ஒரு பாய்ச்சல் அவர்கள் மேல் நடந்தது. 4 தடியர்கள் ஒரே நேரத்தில் அவர்கள் மேல் பாய்ந்தார்கள். இதை எதிர்பார்த்திருந்த ஹரிஹரனும் பாலகிருஷ்ணனும் லாவகமாக அவர்கள் தாக்குதலில் இருந்து விலகினர். வெளியே ஓட எத்தனைத்தவன் ஒருவன் காலை ஹரிஹரன் தன் காலால் தட்டிவிட அவன் கீழே விழுந்தான். அவன் விழவும் அவன் மேல் கால்பட மற்றொருவனும் கீழே விழுந்தான். மற்ற இருவரும் அவர்களை தாக்க முற்பட்டனர். அவர்களின் மேல் ஏறி அமர்ந்த டிரைவர் பாண்டியன் அவர்களை நகர விடாமல் இருக்க முயற்சித்தார். இதற்கிடையில் ஹரிஹரனும் பாலகிருஷ்ணனும் தாங்கள் கற்ற தற்காப்பு கலையை மற்ற தடியர்கள் மீது பிரயோகிக்க தாறுமாறாய் அடிபட்டனர் அந்த இருவரும். ஹரிஹரன் அதில் ஒருவன் தலையில் துப்பாக்கியை வைத்து அழுத்தவும் தடியர்கள் தாக்குவதை நிறுத்தினர். துப்பாக்கி முனையில் அவர்கள் மண்டியிட வைக்கப்பட்டனர். ஹரிஹரன் கேட்டார், இதில் ஆறுமுகம் யாரு? 4வதாய் மண்டியிட்டிருந்த அந்த நபர் வாயை திறந்தான். சார், நான் தான் ஆறுமுகம் என்ற ஆறுமுகம் வளர்த்தியாய் பனைமரத்தில் பாதி இருந்தான். நிறமும் பனை நிறமே. கண்கள் சதா குடிப்பதால் இரத்த சிவப்பில் இருந்தது. குடோனில் அவர்கள் பதுங்கியிருந்த அறையை நோட்டம் விட்டவர் அதிர்ந்தார். காரணம், உள்ளே சாராயம் காய்ச்சும் உபகரணங்கள் நிறைந்திருந்தது. ட்ரம்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஹரிஹரனின் போலீஸ் மொழி கூறியது, ஆறுமுகத்தின் மெயின் பிஸ்னஸ் பழமண்டி கிடையாது, சாராயம் காய்ச்சுவது என்று. ஹரிஹரனுக்கு இப்பொழுது புரிந்தது, ஆறுமுகம் போலீஸ் வந்ததும் ஏன் பதுங்கினான் என்று. பாலா, நாம ஒன்று நினச்சி வந்தா இங்கே வேற நடக்குது. என்ன சார்? உள்ளே எட்டி பாருங்க. அறைக்குள் எட்டி பார்த்த பாலா அதிர்ந்தார். சார், சாராயம் காய்ச்சுறானுங்க. ஆமாம் பாலா, அதனால தான் இவங்க ஒளிஞ்சிருக்கிறானுங்க. மதுவிலக்கு பிரிவுக்கு ஃபோன் பண்ணுங்க, இவங்களை ஒப்படைச்சிடலாம். ஓகே சார் என்றவர் மதுவிலக்கு பிரிவுக்கு ஃபோன் செய்தார். 40 நிமிடங்களில் மதுவிலக்கு பிரிவு போலீசார் வந்து சாராயம் காய்ச்சும் உபகரணங்களை கைப்பற்றி வண்டியில் ஏற்றினர். மதுவிலக்கு பிரிவு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜீவிடம் ஹரிஹரன் கூறினார். ராஜீவ் சார், டாக்டர் ராஜசேகர் கொலைகேஸ் விஷயமா என்கொயரி பண்ண வந்த இடத்துல இந்த சாராய கேஸ் மாட்டுச்சு. இதோட தலைவன் ஆறுமுகம், அவனை என்கொயரி பண்ணணும். மற்றவங்கள நீங்கள் அழைச்சிட்டு போங்க, ஆறுமுகத்தை மட்டும் நான் அழைச்சிட்டு போகிறேன். ஓகே சார் என்றவர் ஆறுமுகத்தை ஹரிஹரனிடம் ஒப்படைத்துவிட்டு அவன் சகாக்களையும் சாராயம் காய்ச்ச உபயோகப்படுத்திய உபகரணங்களையும் வேனில் ஏற்றிக்கொண்டு கிளம்பினார். ஸ்டேஷனில் பழைய ஜாமான்கள் போட்டு வைத்திருக்கும் அறையில் ஒரு உடைந்த மர நாட்காலில் அமர வைக்கப்பட்டிருந்தான் ஆறுமுகம். அதற்குள் ஒரு சிட்டிங் அடி வாங்கி முடித்திருந்தான் ஆறுமுகம். அவன் முன் ஹரிஹரன் ஒரு நாட்காலியில் அமர்ந்திருந்தார். அருகில் பாலகிருஷ்ணன். ஹரிஹரன் கேட்டார், எதுக்கு டாக்டர் ராஜசேகரை கொலை செஞ்ச? அத்தியாயம் 11. திடுக்கிட்டு நிமிர்ந்தான் ஆறுமுகம். என்ன சார் சொல்கிறீங்க? டாக்டர் ராஜசேகரை நான் கொலை செஞ்சனா? என்ன பேத்தல் சார் இது? என்னது பேத்தலா? நாங்கள் விசாரித்த வர அவரை கொலை பண்ணுறதுக்கு மோட்டிவ் உள்ள ஒரே ஆள் நீ மட்டும்தான். சார், நான் ஏன் சார் அவரை கொலை செய்ய போகிறேன்? அப்படி என்ன மோட்டிவ் எனக்கும் அவருக்கும்? மோட்டிவ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கூட எதுக்கு சண்டை போட்ட? சண்டைக்கு இடையில டாக்டரோட குடலை உருவாமல் போக மாட்டேன்னு சபதம் மேலே போட்டியா? ஓ, அதை சொல்கிறீங்களா சார்? அது ஒரு வேகத்தில் எல்லாரும் சொல்கிறது, அதை வச்சு சொல்கிறீங்களா? சார், எனக்கு அம்மானா உசுறு. அவங்களுக்கு நான் ஒரே புள்ள. சின்ன வயசில் அப்பா இறந்ததும் என்னை நல்லபடியாக வளர்த்தாங்க. அரசியல் சவகாசம், பணத்தாசை என்னை சாராயம் காய்ச்ச வச்சுது. உங்களை நான் தாக்க முயற்சி பண்ணினதும் நீங்கள் நான் சாராயம் காய்ச்சறத மொப்பம் பிடிச்சி வந்துட்டீங்கன்னு நினச்சி தான். மற்றபடி அந்த நேரத்தில் கோபத்தில் பேசின பேச்சு அது. மற்றபடி அந்த விஷயத்தை நான் அப்போவே மறந்துட்டேன். சார், இவன் இப்படியெல்லாம் கேட்டால் உண்மையை ஒத்துக்க மாட்டான். என்கிட்ட விடுங்க, 10 நிமிஷத்தில் உண்மையை கக்க வைக்கிறேன். பாலா கேட்டார். ஆறுமுகம், என்ன மாதிரி பாலா சாது கிடையாது. அவரோட விசாரணையே வேறு மாதிரி இருக்கும். உண்மையை ஒத்துக்கோ. ஹரிஹரன் கூறவும், சார், என் உடம்ப நாராக பிச்சு போடுங்க, அப்போ இதுதான் உண்மை. நான் டாக்டரை கொலை செய்யலை. சரி, ஹாஸ்பிட்டலில் அம்மாவுக்கு என்ன ஆப்ரேஷன் நடந்துச்சு? சார், அம்மாவுக்கு மைல்டு அட்டாக் வந்துச்சு. உடனே சாரா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். ஹாஸ்பிட்டலில் வால்வில் ஸ்டென்ட்டோ என்னமோ வைக்கணுமோ நானும் சரின்னு. அப்போ ஹாஸ்பிட்டலில் மேனேஜர் அந்த ஸ்டெண்ட் பல விலையில் இருக்குதுன்னு கம்ப்யூட்டரில் காமிச்சார். நான் இருக்கிறதுலையே விலை கூடுன்னு தான் வைங்க, எங்கள் அம்மா பழைக்கணும்னு. லட்சக்கணக்கில் பணம் கட்ட சொன்னானுங்க. கட்டுனேன். ஆனால் 1 மாதத்தில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க.
அந்த கோவத்தில் டாக்டர்கிட்ட போய் சண்டை போட்டேன். அதை அத்தோடு நான் மறந்துட்டேன். செத்துப்போன என் அம்மா மேலே சத்தியம் சார், நான் டாக்டரை கொலை செய்யலை. இங்கே பாருங்கள் ஆறுமுகம், கொலை செஞ்சவங்க எல்லாமே இப்படி தான் சத்தியம் பண்ணுவாங்க. கடைசியில் நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் உண்மையை ஒத்துக்குவாங்க. சார், நான் இப்போவும் சொல்கிறேன், நான் டாக்டரை கொலை செய்யலை. ஒரு ஆத்திரத்தில் ஆஸ்பத்திரியில் போய் சண்டை வலித்தேன், அவ்வளவுதான். சார், என்னை அடித்து துவைச்சி தான் உண்மையை வரவழைக்கணும்னா அதுக்கு தான் இப்போ உண்மையை கண்டறிகிற சோதனை அப்படி இப்படி நல்லா இருக்குதே, அதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன். அதுபடி பண்ணுங்க. ஒரு கணம் அசந்து போனார் ஹரிஹரன். வெறும் ஒரு முரட்டு ரவுடி என்று கணித்த ஆறுமுகம் இவ்வளவு தெளிவாக பேசுவது கண்டு அவருக்குள் இருந்த பற்றி கூறியது. இவன் டாக்டரை கொலை செய்திருக்க முடியாது. உண்மையான கொலையாளி எங்கேயோ இப்பொழுது சுதந்திரமாய் நடமாடிக்கொண்டிருக்கிறான். நாட்காலியிலிருந்து எழுந்தார் ஹரிஹரன். வெளியே வந்தவர் பாலகிருஷ்ணனிடம் கூறினார், பாலா, பட்சி இவன் இல்லை. ஆமாம் சார், எனக்கும் அப்படி தான் தெரியுது. பாட்டி பேச்சில் உண்மை தெரியுது. பாலா, டாக்டரோட சொத்துக்கு வேறு யாராவது பாத்தியத்தை உள்ளவங்க இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். சார், எனக்கு என்னவோ இது சொத்துக்காக நடந்த கொலை மாதிரி தெரியலை. டாக்டரால் பாதிக்கப்பட்ட யாரோ இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பாலா? நம்ம விசாரணையை மறுபடியும் ஆஸ்பத்திரியிலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா டாக்டரை கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதம் சர்ஜிக்கல் கத்தியாக இருக்க வாய்ப்பு அதிகம்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அப்போது அது ஈஸியாக கிடைக்கிறது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான். டாக்டர் மேலே கோபத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள், மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்க மேலே நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் பாலா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. சார், நாம் டாக்டரோட ஃப்ரெண்ட் சுதர்சனை மட்டும்தான் விசாரித்தோம். அவரோட நண்பனை பற்றி உயர்வாக தான் சொல்லுவார். நாம் டாக்டரை பற்றிய உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம விசாரிக்க வேண்டியது ஆஸ்பத்திரியோட அடிமட்ட ஊழியர்களை தான். கரெக்ட் பாலா, யூ ஆர் ரைட். எனக்கு இன்றைக்கி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் சாட்சி சொல்ல போகணும். நான் கிளம்புறேன். நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்களை வாயை கொஞ்சம் கிளறி பாருங்கள். ஓகே சார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன், நீங்கள் கோர்ட்டுக்கு கிளம்புங்க என்று கூறிய பாலகிருஷ்ணன் உண்மையை தேடி தன் புல்லட்டில் சாரா ஹாஸ்பிட்டலை நோக்கி கிளம்பினார். அத்தியாயம் 12. சாரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கூட்டம் வைத்தது. மக்கள் இப்போதெல்லாம் ஒரு தலைவலி காய்ச்சல்னா கூட பெரிய பெரிய ஆஸ்பத்திரியே நாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் இவ்வளவு கூட்டம். மனதில் எண்ணிக்கொண்டார் பாலகிருஷ்ணன். இப்போ யாரை விசாரிக்கலாம்? மனதில் கேள்வி எழும்பியது. ரகசியங்கள் கிசுகிசுக்கள் உலாவுவது கீழ்மட்டத்தில்தான். அப்பொழுது பச்சை யூனிஃபார்ம் அணிந்து ஹாஸ்பிட்டல் கேண்டீனில் சுவாரஸ்யமாய் டீ குடித்து கொண்டிருந்த நடுத்தர வயது வார்டு பாய் ஒருவன் அவன் கண்ணில் பட்டான். அவன் அருகில் சென்றார் பாலகிருஷ்ணன். சாதாரண உடையில் இருந்தவர் அவன் அருகில் சென்று கேட்டார், ஹலோ, உங்கள் பேர்? அவரை ஒரு மார்க்கமாய் பார்த்தவன் கேட்டான். என் பேரை எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? போலீஸ் கேஸ் விஷயமா சந்தேகப்படுறவங்க பேரை விசாரிப்பாங்க. தடாலடியாய் ஒரு அஸ்திவாரத்தை வீசினார் பாலகிருஷ்ணன். இது போன்ற அணுகுமுறைகள் எதிராளியை தொடர்ந்து பொய்கள் கூற விடாமல் உண்மையை கூற வைக்கும். இது ஒரு சைக்காலஜி. இதில் பாலகிருஷ்ணன் நிபுணர். குடித்து கொண்டிருந்த டீயை டீ கடையின் கிரானைட் மேடையில் வைத்த அந்த நபர் அதிர்ச்சி மாறாமல் கேட்டான், நான் எந்த தப்பு பண்ணலையே சார். அது விசாரணைக்கு அப்புறம் தானே தெரியும். எந்த விசாரணை? நீங்கள் நான் முதல்ல கேட்ட உங்கள் பேர் என்னங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலை. அதிர்ச்சி விலகாதவன் கூறினான், சார், என் பேர் தங்கராசு. ஹாஸ்பிட்டலில் என்ன வேலை? வார்டு பாய் சார். எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறீங்க? 5 வருஷமா. டாக்டர் ராஜசேகரை உங்கள் ஆஸ்பத்திரியில் ஊழியர் ஒருத்தர் தான் கொலை செஞ்சுருக்கிறதா துப்பு கிடச்சிருக்குது. அதுக்கு தான் இந்த விசாரணை. ஒரு பெரும் திடுக்கிடலுக்கு உள்ளானார் அந்த ஆறுமுகம். சார், நெசமாக தான் சொல்கிறீங்களா? உண்மை சார். டாக்டர் தங்கமானவர். அவர் எங்கள் ஸ்டாஃப் கொலை செய்கிறாங்கன்னா என்னால் நம்ப முடியலை. செஞ்சுருக்குறாங்களே தங்கராசு. உண்மையை சொன்னால் உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன். நீங்கள் ஏதாவது மறைச்சா எங்கள் விசாரணையே வேறு மாதிரி இருக்கும். சார், நான் ஒரு கோழி தலையை திருகவே பயப்படுறவன். நான் எல்லாம் போய் டாக்டரை கொலை செய்வேனா? நான் நீங்கள் கொலை செஞ்சதா சொல்லலையே. டாக்டரை பிடிக்காதவங்க ஆஸ்பத்திரியில் யார் யாருன்னு நீங்கள் சொல்லணும். அதுபோல் ஆஸ்பத்திரியில் ஏதாவது அப்நார்மலாக நடந்ததானும் சொல்லணும். சார், டாக்டர் எங்களை நல்ல சம்பளம் தந்து நல்லா வச்சுருக்கிறாரு. நான் ஒரு சாதாரண வார்டு பாய். மேல் மட்டத்தில் நடக்கிறது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்கே பாருங்கள் தங்கராசு,
உலகத்தில் 100% உத்தமமான மனுஷனு யாரும் கிடையாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கும். அதுபோல் டாக்டர் ராஜசேகர்கிட்டையும் ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருந்திருக்கணும். அதுவே அவர் கொலைக்கு காரணமாக இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை மறைக்காமல் சொல்லுங்கள். சிறிது நேர தயக்கத்திற்கு பின் வாயை திறந்தார் வார்டுபாய் தங்கராசு. சார், நான் சொன்னேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. தங்கராசு, இது போலீஸ் விசாரணை, ரகசியம் வெளியே கசியாது. சார், மற்ற விஷயத்தில் டாக்டர் தங்கம், ஆனால் ஒரு விஷயத்தில் அவர் வீக்கு. ஆர்வமான பாலகிருஷ்ணன் கேட்டார். சொல்லுங்கள் தங்கராசு, டாக்டர் எந்த விஷயத்தில் வீக்கு? பொம்பளை விஷயத்தில் சார். அத்தியாயம் 13. மாலை மணி 5. ரெஸ்டாரண்ட் ஒன்றில் அமர்ந்திருந்தனர் பாலகிருஷ்ணனும் ஹரிஹரனும். சொல்லுங்க பாலா, நீங்கள் சொல்கிறது உண்மைதானா? உண்மை சார். விசாரித்த வர டாக்டர் பொண்ணுங்க விஷயத்தில் வீக்கு. எப்படி உண்மை கிடைச்சது? ஹாஸ்பிட்டல் வார்டு பாய் ஒருத்தனை உரசனேன். லேசாக பயம் காட்டினேன், கேஸுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருவேன்னு. அப்புறம் கிடைச்ச உண்மை சார் இது. சரி, அவர் யார் கூட பழக்கம் வச்சுருந்தார்னு சொன்னானா? சொன்னான். ஒரு கேரளா நர்ஸ், பேர் சார்மிளா. குட். அவளை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வருவோம். அது முடியாத காரியம் சார். ஏன் பாலா? அவள் இப்போ இந்தியாவில் இல்லை, போன மாதம் கல்யாணம் ஆகி புருஷனோட துபாயில் செட்டில் ஆயிட்டா. அவள் செல் நம்பர் கிடச்சிதா? இல்லை சார், ஹாஸ்பிட்டலில் விசாரித்தேன், அவளோட கோஸ்டாஃபை எல்லாரையும் விசாரித்தேன், நம்பர் கிடைக்கல. ஹரிஹரனுள் ஆர்வம் வடிந்தது. என்ன பாலா, கேஸ் இப்படி போய் டெட் எண்டில் நிற்குது. 5 நாள் ஆச்சு, கேஸில் ஒரு முன்னேற்றமும் இல்லை. கமிஷனருக்கு நெருக்கடி ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்ன கொடைய ஆரம்பிச்சிட்டாரு. சார், அடுத்த கேஸில் ஒரு சின்ன ஹோல்டிங் தங்கராசு மூலம் கிடச்சிருக்குது. என்ன சொல்லுங்க பாலா? இந்த நர்ஸ் சாமிலா டாக்டரோட பேருக்கும் பணத்துக்கும் பின்னாடி போனவ. ஆனால் டாக்டர் ஒரு நர்ஸு பின்னால் ரொம்ப நாளாக அலையிறாராம். சுவாரஸ்யமானார் ஹரிஹரன். யார் பாலாவ? அவள் பேர் ரம்யா. தங்கராசு சொன்னதை கேட்டால் அவள் ஒரு பேரழகியாக இருக்கணும். பாலா, உடனே அவளை உரசி பார்க்கணும். இது ஒரு வேளை பொம்பளை விஷயமாக கூட இருக்கலாம். எனக்கும் அதுதான் சந்தேகம் சார். ரம்யாவோட செல் நம்பர் கிடச்சிதா? தங்கராசு கிட்ட கேட்டேன், தெரியலைனாரு. பப்ளிக்காக விசாரிக்க வேண்டாம், பாட்டி உஷாராயிடக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டலில் விசாரிக்கலை. குட் பாலா என்றவர் சைபர் செல் பிரேமை செல்லில் தொடர்பு கொண்டார். சார், குட் ஈவினிங் சார். பிரேம், நான் ஹரிஹரன். நான் கேட்ட டீட்டெயில்ஸ் ரெடி ஆயிடுச்சா? நானே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும்னு நினச்சேன் சார். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். டாக்டருக்கு ஃபோன் செஞ்ச கால் லிஸ்ட்டில் ரம்யான்னு யாராவது ஃபோன் செஞ்சுருக்காங்களா? அப்படி ஃபோன் செஞ்சுருந்தா அந்த கால் கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்ணி என் செல்லுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே சார் என்று தொடர்பை அறுத்தான் எதிர்முனை பிரேம். இருவரும் ரெஸ்டாரண்ட்டிலிருந்து ஸ்டேஷனுக்கு புறப்பட்டனர். நிமிடங்கள் 30 கடந்திருக்க ஸ்டேஷனில் அமர்ந்திருந்த ஹரிஹரனின் செல்போன் மெசேஜ் டோனை வெளியிட்டது. எடுத்து பார்த்தார். வாட்ஸ்அப்பில் பிரேம் அந்த ஆடியோ கிளிப்பை அனுப்பியிருந்தான். வாட்ஸ்அப் சில வினாடி சுற்றி ஓய்ந்தது. பாலகிருஷ்ணனையும் அழைத்து அந்த ஆடியோவை ஓடவிட்டார். ஆடியோவை கேட்க கேட்க அவர்கள் ஆர்வம் வடிந்தது. அதில் வெறும் டாக்டர் நர்ஸ் சம்பாஷணைகள் மட்டுமே பதிவாயிருந்தது. இருவருக்கும் தப்பான உறவு இருப்பதற்கான எந்தவித தடயமும் அந்த ஆடியோ கிளிப்பில் இல்லை. என்ன பாலா, டாக்டருக்கும் ரம்யாவுக்கும் எந்த தொடர்பும் இருக்க சாத்தியம் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆமாம் சார், கேஸில் ஒரு பிடிப்பே கிடைக்க மாட்டேங்குதே. பாலகிருஷ்ணன் கேட்டு முடிக்கவும் ஹரிஹரனின் செல்போன் ரிங்டோனை சிதறியது. திரையில் பார்த்தார் கமிஷனரின் எண். அந்த அழைப்பில் அடுத்து அவருக்கான பெரும் அதிர்ச்சி வரப்போகிறது என்பது தெரியாமல், ஹலோ சார், ஹரிஹரன் ஹியர் என்றார் அவர். அத்தியாயம் 14. நான் ரவீந்திரநாத். சொல்லுங்கள் சார். என்ன சொல்கிறது ஹரிஹரன்? கேஸில் இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? சார், கேஸ் ஒரு லிங்கை பிடிச்சி போனால் டெட் எண்டில் போய் நிற்குது. சரியான ரூட்டையே இன்னும் பிடிக்க முடியலை. இப்படி சொல்லவா கவர்மெண்ட் நம்மளுக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சுருக்குறாங்க? சார், வேறு எல்லா கேஸையும் கிடப்பில் போட்டுட்டு டாக்டர் ராஜசேகர் கேஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்த ஒரு புண்ணியமும் இல்லையா மிஸ்டர் ஹரிஹரன்? சார், ரொம்ப கிளவராக கொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேஸ்களை ட்ரேஸ் பண்ண கொஞ்சம் அதிக நாள் தேவைப்படுது. நாம் அவங்கள விட கிளவராக இருக்கணும், அப்போ தான் கொலைக்காரனை நெருங்க முடியும். இப்போ நான் உங்களை அழைச்சது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கத்தான். என்ன சார் அந்த அதிர்ச்சி? அந்த டாக்டர் ராஜசேகர் மர்டர். அதே மாதிரி ஒரு கொலையாக அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறான். ஹரிஹரனின் செல்போன் ஒரு கணம் நடுங்கியது.
சார் நீங்கள் சொல்கிறது. எஸ் மிஸ்டர் ஹரி, B7 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இப்போ தான் எனக்கு தகவல் கொடுத்தாரு. அதே பாணியில் கொலை செஞ்சு பாடியை காரில் உட்கார வச்சு ஹார்பர் பைபாஸ் ரோட்டில் ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு போயிருக்கான். சார், கொலையானது குளோபல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் MD வருண்ராஜ். நீங்கள் உடனே இன்ஸ்பெக்டர் சத்யநாதனை காண்டாக்ட் பண்ணுங்கள். விஷயம் ப்ரெஸ்ஸுக்கு தெரிஞ்சிடுச்சு. எல்லா இடத்துலேருந்தும் ஒரே ப்ரெஸ்ஸர். நீங்கள் எல்லாரும் ஒரே டீமாக இணைஞ்சு வித்தின் 24 ஹவர்ஸில் அந்த கொலையாளியை கைது பண்ணியிருக்கணும். கூறியவர் அடுத்த கேள்வி ஹரிஹரன் கேட்க எத்தனைக்கும் முன் செல்லை கட் செய்தார். பாலகிருஷ்ணன் கேட்டார், என்ன சார், கமிஷனர் கோபமாக இருக்கிறார் போல. பாலா, கேஸ் காம்ப்ளிகேட் ஆகுது. என்ன சார்? டாக்டர் ராஜசேகர் கொலை செய்யப்பட்டது போலையே குளோபல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் MDயை கொலை பண்ணி ஹார்பர் ரோட்டில் ஒதுக்குப்புறமாக காரில் கொண்டு போய் போட்டிருக்குறாங்களாம். பாலகிருஷ்ணன் அதிர்ந்தார். சார், இது ஏதோ சீரியல் கில்லிங் மாதிரி போகும் போல இருக்குதே. ஆமாம் பாலா, கமிஷனர் 24 ஹவர்ஸில் கொலையாளியை கைது பண்ணணும்னு சொல்கிறாரு. அதுதான் எப்படின்னு தெரியல. ஹரிஹரன் செல்லை எடுத்து B7 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சத்யநாதனை தொடர்பு கொண்டார். சத்யா, நான் ஹரிஹரன். சொல்லுங்கள் ஹரி, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணுன்னு தான் இருந்தேன். இங்கே ஃபாரன்சிக் சீன் ஆஃப் க்ரைம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சதும் ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். கமிஷனர் ஃபோன் பண்ணார். கொலை எப்படி? எஸ் ஹரி, டாக்டர் ராஜசேகர் கொலை செய்யப்பட்ட அதே டிட்டோ, மார்புல வெட்டு. நிச்சயம் அது போலயே இதயத்தையும் அறுத்து எடுத்திருப்பாங்க. சீன் ஆஃப் க்ரைம் பார்த்து பாடியை PMக்கு அனுப்பிட்டு பேசுங்க. கமிஷனர் நம்மளை ஒரே டீம் ஒர்க்காக பண்ண சொல்லியிருக்காரு. ஓகே ஹரி, எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே சத்யா என்றவர் தொடர்பை அறுத்தார். மறுநாள் காலையில் B7 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சத்யநாதனிடமிருந்து ஹரிஹரனுக்கு ஃபோன் வந்தது. செல்லை உயிர்ப்பித்து காதில் வைத்தார். மறுமுனையில் சத்யநாதன். சொல்லுங்கள் சத்யா. ஹரி, ஒரு குட் நியூஸ். என்ன? கேஸில் ஒரு உபயோகமான தகவல். என்ன சொல்லுங்கள். ஃபாரன்சிக்லேருந்து ஃபோன். டாக்டர் ராஜசேகர் கொலை செய்யப்பட்ட காரில் இருந்த ரேகை ஒன்று டாக்டர் வருண்ராஜ் காரில் இருந்த ரேகையோட ஒத்து போகுது. ஹரிஹரன் முகம் மலர்ச்சிக்கு போனது. அத்தியாயம் 15. ஹரிஹரன் பாலகிருஷ்ணனுடன் ஸ்டேஷனில் அவருடைய அறையில் அமர்ந்திருந்தார். ஹரிஹரன் பாலாவை வினவினார். ஏன் பாலா, சந்தேகப்பட்டத்தில் நம்ம இப்போ யார் யாரை சேர்க்கறது? சார், பழமண்டி ஆறுமுகத்துக்கு மோட்டிவ் இருந்துச்சு. ஆனால் நாம் விசாரித்ததில் அவன் கொலை செய்ய வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சது. அவனை சந்தேக வட்டத்திலிருந்து நீக்கியாச்சு. அடுத்து டாக்டரோட தொடர்பு வச்சுக்கிட்டான்னு வார்டு பாய் தங்கராசு சொன்ன நர்ஸ் சார்மிளா. அவள் சம்மந்தப்பட்ட யாராவது செஞ்சுருக்கலாம்ங்கிற கோணத்தில் விசாரிக்கலாம்னு பார்த்தா அவளும் ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்டா. அடுத்து டாக்டரோட தம்பி. டாக்டர் செத்துட்டா இந்த சொத்து முழுதும் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் விசாரித்த வரைக்கும் அவங்கள ராமலட்சுமணன்னு சொல்கிறதா சொன்னீங்க. ஊர் சொல்கிறதையெல்லாம் நம்ம நம்பக்கூடாது பாலா. நாம் போலீஸ் கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அவர் மேலே ஒரு கண்ணு வைக்கணும் நாம். சரி சார், சம்பவம் நடக்கும்போது அவர் வெளிநாட்டில் இருந்திருக்கிறாரு. அப்புறம் எப்படி? இப்போ கொலையெல்லாம் வாடகை கொலையாளியை வச்சு எங்கே இருந்தும் செய்யலாம். ஓகே சார், ராஜசேகர் சொத்துக்காக அவர் தம்பி கொலை செய்திருக்கலாம். அது லாஜிக்கு ஒத்து போகுது. அவர் ஏன் டாக்டர் வருண்ராஜை கொலை செய்யணும்? அங்கே தான் பாலா இடிக்குது. கேஸ் இப்படி இடியாப்ப சிக்கல்ல இருக்குது. கமிஷனர் என்னன்னா 24 மணி நேரத்தில் கொலையாளியை மடக்கணும்னு சொல்கிறாரு. இது நடக்கணும் எனக்கு தோணலை. சார், இது சொத்துக்காக நடந்த கொலை மாதிரி தெரியலை. ஒரு மனிதனோட இதயத்தை அறுத்து எடுத்து அவனை கொடூரமாக கொண்டு இருக்காங்க. அதுவும் தொடர்ச்சியாக. ஏன் இது ஒரு சைக்கோ கொலைகாரனோட வேலையாக இருக்கக்கூடாது? பாலா, 2 கொலைகள் ஒரே மாதிரி நடந்ததால் இது சீரியல் கில்லிங்னு நாம் முடிவெடுத்துடக்கூடாது. இது இந்த 2 டாக்டர்கள் தொடர்புடைய ஒரு குற்றத்தோட விளைவாக இருக்கலாம். நாம் முதல்ல அந்த கோணத்தில் பார்க்கணும். சார், சாரா ஹாஸ்பிட்டல் CCTV ஃபுட்டேஜை ஆராய்ஞ்ச வரைக்கும் கேஸுக்கு உபயோகமாக எந்த துப்பும் கிடைக்கல. சத்யநாதன் குளோபல் ஹாஸ்பிட்டலோட CCTV ஃபுட்டேஜை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதை நாம் பார்க்கணும். அதில் ஏதாவது மாட்டுதான்னு பார்க்கணும். சார், 2 கார்லேயும் ஒரே ஆளோட கைரேகை கிடைச்சதா சத்யநாதன் சொன்னாரே, அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும் சார். முடியும் பாலா. ஆதார் பீரோவுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை அனுப்புவோம். அவங்க இந்த கைரேகையோட ஜாதகத்தையே சொல்லிடுவாங்க. ஆமாம் சார், உடனே ஆதார் பீரோவை காண்டாக்ட் பண்ணணும். அதற்கான நடவடிக்கைகளை மின்னல் வேகத்தில் செய்து முடித்திருந்தனர் இருவரும். மறுநாள் ரிப்போர்ட் செய்வதாக ஆதார் நிர்வாகத்திடமிருந்து தகவல் வந்தது. பாலகிருஷ்ணன் ஹரிஹரனை வினவினார். சார், நம்ம நர்ஸ் ரம்யாவை சந்தேக லிஸ்ட்லேருந்து இன்னும் தூக்கலை. நேராக போய் அவளை உரசி பார்க்கலாமா?
ஆமாம் பாலா, அடுத்தது அதுதான். சைபர் செல்லில் இருந்து எழுத டீட்டெயிலில் அவள் செல் நம்பர் இருக்குது. அவளை காண்டாக்ட் பண்ணி எங்கே இருக்கான்னு கேட்போம் என்றவர் அந்த ரம்யாவின் எண்ணுக்கு ஃபோன் செய்தார். ரிங் போயிற்று. ஒரு தேன் குரல் அவர் காதில் ஒலித்தது. ஹலோ, யார் வேணும்? திஸ் இஸ் ரம்யா. ஐ எம் இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன். வினாடிகள் மௌனம். அதற்கு பின் திணறலாய் வந்தது அந்த ரம்யாவிடமிருந்து பதில். சொல்லுங்கள் சார். ரம்யா, வேறு ஒன்றும் இல்லை. டாக்டர் ராஜசேகர் கொலை விஷயமா உங்ககிட்ட டாக்டர் பற்றி சில தகவல் கேட்கணும். உங்களை பார்க்கணுமே. சார், இன்னைக்கு எனக்கு ஆஃப் தான். உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள், நான் நேராக வரேன். சார், வீட்டுக்கு போலீஸ் வந்தால் அக்கம் பக்கம் ஏதாவது சொல்லும். ஏதாவது ஒரு பொது இடம் சொல்லுங்கள், நான் அங்கே வரேன். அதுவும் சரிதான் என்றவர் அவர்கள் வழக்கமாக செல்லும் ரெஸ்டாரண்ட் பெயரை சொல்லி வர சொன்னார். அரை மணி நேரம் தொலைந்து போயிருந்தது. அந்த குளிரூட்டப்பட்ட ரெஸ்டாரண்டின் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவளை கண்ட ஹரிஹரனும் பாலாவும் ஒரு கணம் பேச மறந்தனர். பார்ப்பவர்களை பிரமிப்பில் ஆழ்த்தும் அழகு. பிரம்மன் ஓவர் டைம் செய்து உருவாக்கியிருந்தார் அந்த ரம்யாவை. டாக்டர் ராஜசேகர் இவள் பின்னால் திரிந்தார் என்று வார்ட்பாய் தங்கராசு கூறியதின் உண்மை இருக்கத்தான் செய்யும் என்று இருவருமே அப்பொழுது நம்பினர். அடர் மஞ்சள் நிற சுடிதார், கருப்பு துப்பட்டா என்று காற்றில் மிதந்தது போல் அவர்கள் அருகில் வந்து கேட்டாள். இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன்? எஸ், உட்காருங்க மிஸ் ரம்யா. எதிரில் கிடந்த நாட்காலியில் அமர்ந்தவள் கேட்டாள். டாக்டர் சார், டாக்டரை பற்றி என்கிட்ட என்ன விசாரிக்கணும்? பயப்படாதீங்க, ஃபார்மல் என்கொயரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதல்ல என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் கேட்க வந்ததை கேளுங்க சார். அட்லீஸ்ட் காஃபியாவது. கூறியவர் 3 பேருக்கும் காஃபி ஆர்டர் செய்துவிட்டு அவளை கேட்டார். நேரடியாக கேள்விக்கு வரேன். உங்களுக்கும் டாக்டருக்கும் ஏதோ ஆஃபர் இருக்குதுன்னு விசாரணையிலே தெரிய வந்துச்சு. என்னென்னு நீங்கள் சொல்லணும். ஹரிஹரனின் நேரடி தாக்குதலில் ஒரு கணம் நிலை குலைந்து போனாள் ரம்யா. சார், இது அபாண்டம். எனக்கும் டாக்டருக்கும் இருந்தது டாக்டர் நர்ஸ் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும்தான். ஏதோ பொறாமக்காரங்க சொன்னதை வச்சு நீங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இங்கே பாருங்க ரம்யா, நாங்கள் சேலரி எவிடன்ஸ் இல்லாமல் யாரையும் விசாரணைக்கு அழைக்க மாட்டோம். நீங்கள் உண்மையை சொன்னால் உங்களுக்கு நல்லது, இல்லைனா நாங்கள் போலீஸ் முறைப்படி நடவடிக்கை எடுப்போம். சார், நான் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கும் டாக்டருக்கும் எந்த உறவும் கிடையாது. இதுதான் உண்மை. சரி, டாக்டருக்கு ஒன் சைடாக உன் மேலே ஒரு க்ரஷ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி? சார், எல்லாமே வதந்தி. ஒரு பொண்ணு கொஞ்சம் அழகாக இருந்துட்டா இப்படி பொருளைகளை வயிற்றெரிச்சல் பாட்டிக கிளப்பி விடுறது சகஜம். அதை நம்பி நீங்கள் என்ன விசாரிக்க வந்திருக்கிறீங்க? மேலும் 10 நிமிட கேள்விகள். அவற்றிற்கும் தடுமாறாமல் பதில் கூறினாள் ரம்யா. ஹரிஹரன் மனதில் மீண்டும் சோர்வு வந்து அமர்ந்தது. இவளும் இந்த கேஸில் சம்மந்தப்படவில்லை. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் மிஸ் ரம்யா, உங்களுக்கு லவ் அஃபேர் ஏதாவது? எஸ் சார். மிஸ்டர் ராகுல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சைட் இன்ஜினியராக இருக்கார். அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிறோம். வெரி வெல் மிஸ்டர் ரம்யா. இப்போ நாங்கள் கிளம்புறோம். தேவைப்பட்டால் விசாரணைக்கு நாங்கள் கூப்பிடுவோம். நீங்கள் ஒத்துழைக்கணும். ஷியோர் சார் என்றாள் ரம்யா. சோர்வு அப்பிக்கொண்ட முகத்துடன் கிளம்பினர் இருவரும் அந்த ரெஸ்டாரண்ட்டிலிருந்து. அத்தியாயம் 16. மறுநாள் டாக்டர் வருண்ராஜின் குளோபல் ஹாஸ்பிட்டல் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து கொண்டிருந்தனர் ஹரிஹரனும் பாலகிருஷ்ணனும். வயர்லெஸ் கரகரத்தது. அதில் வந்த செய்தியை கேட்ட இருவரும் அதிர்ச்சியில் இருக்கையில் உறைந்து போயினர். அவர்கள் காதுகளை அவர்களால் நம்ப முடியவில்லை. அதிர்ச்சியிலிருந்து மேலும் முன் ஹரிஹரனின் செல்போன் ஒளியை சிதறியது. நடுக்கத்துடன் எடுத்தார். காரணம், மறுமுனையில் கமிஷனர் ரவீந்தர். சார் சொல்லுங்கள். ஹரிஹரன், உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை தெரியுமா? எதுக்கு சார் கேட்குறீங்க? இல்லை, தெரிஞ்சால் அதை போய் பாருங்கள். அப்படியே காசிக்கு எனக்கு ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடுங்க. நான் அப்படியே கிளம்பிடுறேன். சார், இப்போ தான் வயரில் செய்தி கேட்டேன். கேட்டிங்கள? என்னை பிச்சை திங்குறானுங்க ப்ரெஸ் பீப்புள்ஸ். முதல்வர் லைனில் வந்து காது கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகளில் திட்டுறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் தூங்கிட்டுக்குதான்னு கேட்குறாரு. நான் என்ன பதில் சொல்ல? சார், கொலையாளியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆதார் பீரோவுக்கு அனுப்பியிருக்கோம். ஆள் யாருன்னு என்றைக்கு தெரிஞ்சிடும். அதுக்குள்ளே அடுத்த டாக்டர் கொலை. இதோட இதுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வச்சுடுவோம். இன்றைக்கி ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம். நீங்கள் கேஸை சால்வ் பண்ணலைன்னா நான் கேஸை சிபிசிஐடிக்கு மாற்றிடுவேன். இன்னும் ஒரு 24 ஹவர்ஸில் கொலையாளியை உங்கள் முன்னாடி நிப்பாட்டுறேன் சார். முதல்ல அதை செய்யுங்க என்று கோபமாய் இணைப்பை கட் செய்தார் கமிஷனர். பாலா, நீங்கள் டாக்டர் ரமணன் பாடி கிடக்கிற ஏரியாவுக்கு போங்க. நான் குளோபல் சிசிடிவி காட்சிகளை பார்த்துட்டு ஆதார் பீரோவுக்கு போய் 2 கார்லேயும் கிடச்ச ஒரே ரேகை
யாருதுன்னு பார்த்துட்டு வரேன். எனக்கு என்னவோ பச்சி இதாக தான் இருக்குமென்னு தோணுது. அதை நம்பி தான் கமிஷனர்கிட்ட 24 ஹவர்ஸில் கொலையாளியை கொண்டு வந்து ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்கிறேன். நல்லதே நடக்கும் சார் கூறிவிட்டு கிளம்பினார் பாலகிருஷ்ணன். சிசிடிவி ஃபுட்டேஜ்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார் ஹரிஹரன். ஆளரவமற்ற குடோன்கள் நிறைந்த பகுதி. அதற்குள் நுழைந்ததும் பாலகிருஷ்ணன் மூளை கூறியது, இது நம்ம ஆறுமுகத்தை தேடி வந்த பகுதியாச்சே என்று. சற்று தூரத்தில் போலீஸ் பரிவாரங்கள் நிற்பது தெரிந்தது. தன் புல்லட்டை அதன் அருகில் கொண்டு சென்று நிறுத்தியவர் எதிர்பட்ட ஏஎஸ்பி ராம்குமாருக்கு சல்யூட் வைத்தார். சார், B2 ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன். சொல்லுங்கள் பாலகிருஷ்ணன். சார், டாக்டர் ராஜசேகர் கொலையானது எங்கள் ஸ்டேஷன் லிமிட்டில். அதான் கமிஷனர் எங்களை ஒரு டீம் ஒர்க்காக பண்ண சொல்லியிருந்தார். தொடர் கொலைகள் ஒரே மாதிரி. அதான் இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்டுக்கு வர சொன்னார். வந்து என்ன புண்ணியம் பாலகிருஷ்ணன், பிரச்சனை தீர்ந்து பாடலையே. அதனால தான் கமிஷனர் என்னையே நேரடியாக ஸ்பாட்டுக்கு வர சொன்னார். உங்களுக்கு இங்கே வேறு எந்த எவிடன்ஸும் கிடைக்க போகிறதில்ல. அதே டிட்டோ ட்ரேட்மார்க் கொலை. இல்லை சார், கொலையாளியாக நெருங்கிட்டோம். எப்படி? டாக்டர்கள் கொலை செய்யப்பட்டு டிஸ்போஸ் பண்ணப்பட்ட கார்களில் ஒரே கைரேகைகள் கிடைச்சிருக்குது. அப்படியா? வெல்டன். அதை வச்சு கொலையாளியை நெருங்கிடலாமே. அதுக்கு தான் சார் கைரேகையை ஆதார் பீரோவுக்கு அனுப்பியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். இங்கே ஃபாரன்சிக்கை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்கள் சார். இந்த கார்லேயும் அதே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஷோர் பாலகிருஷ்ணன் என்றவர் ஃபாரன்சிக் ஆட்கள் சீன் ஆஃப் கிரைம் பார்த்து கொண்டிருக்கும் காரின் அருகில் சென்றார். அந்நேரம் பாலகிருஷ்ணனின் செல்போன் ஒலித்தது. எடுத்து செவிமடுத்தார். மறுமுனையில் ஹரிஹரன். பாலா, உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க. என்ன சார், ஏதாவது அவசரமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர். டாக்டர் வருண்ராஜோட குளோபல் ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜில் மாட்டியிருக்குது. நீங்கள் உடனே வாங்க. இதோ கிளம்பிட்டேன் என்றவர் ஏசிபி ராம்குமாரிடம் விடைபெற்று கிளம்பினார். என்ன சுவாரஸ்யத்தை ஹரிஹரன் காட்டப் போகிறார்? பாலகிருஷ்ணனின் மனம் படபடத்தது. அவர் புல்லட்டும். அத்தியாயம் 17. ஸ்டேஷன் வந்து புல்லட்டை ஸ்டாண்டிட்டு விட்டு ஓடாத குறையாய் ஹரிஹரன் அறைக்குள் புகுந்தார். ஆர்வ மிகுதியில் வழக்கமாய் வைக்கும் உத்தியோகபூர்வ சல்யூட்டை கூட மறந்திருந்தார் பாலகிருஷ்ணன். உட்காருங்க பாலா. பாலகிருஷ்ணன் அமர்ந்தார். ஸ்பாட்டில் நிலவரம் என்ன? சார், கேஸை டைரெக்டாக கவனிக்க ஏஎஸ்பி ராம்குமார் அனுப்பியிருக்கிறாரு கமிஷனர். அவருக்கு ப்ரெஷர் அப்படி. கொலை எப்படி? அதே போல் டிட்டோ. ஃபிங்கர் பிரிண்ட்டை உடனே மேட்ச் பண்ண சொன்னீங்களா? சொன்னேன் சார். சரி சார், சிசிடிவி ஃபுட்டேஜில் ஏதோ மாட்டியிருக்குதுன்னு சொன்னீங்களே, அது என்ன? கேட்டவருக்கு தன் முன் இருந்த கம்ப்யூட்டர் மானிட்டரின் திரையில் காட்சிகளை ஓடவிட்டார் ஹரிஹரன். பாலா, கூர்ந்து பாருங்கள். இப்போ ஹாஸ்பிட்டல் காரிடோரில் தொப்பி மாட்டிட்டு ஒரு உருவம் நடந்து கிராஸ் பண்ணோம். அது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் தெரிஞ்சதும் பாருங்கள். பார்த்துட்டு ஆள் யாருன்னு சொல்லுங்கள். பாலகிருஷ்ணன் சிசிடிவி காட்சிகளை கூர்ந்து கவனித்தார். தூரத்தில் இருந்து ஒரு உருவம் நடந்து வந்தது, தொப்பி அணிந்து. பின்னாலும் முன்னாலும் ஆட்கள். அந்த ஆளின் முகம் சற்று க்ளோஸ்அப்பில் வந்ததும் காட்சியை மானிட்டரில் ஃப்ரீஸ் செய்தார் ஹரிஹரன். அந்த முகத்தை பார்த்ததும் ஆர்வ மிகுதியில் கூவிவிட்டார் பாலகிருஷ்ணன். சார், இது டாக்டர் ராஜசேகர் பாடி கிடக்கிறத ஃபோன் செஞ்சு சொன்ன மாநகராட்சி துப்புரவு பணியாளர் மாடசாமி தானே? எஸ், அவரே தான் பாலா. அவரோட முன்ன பின்ன வரவங்க முகங்களை பாருங்கள். வருத்தம் ஆயாசம் தென்படும். ஆனால் இவரோட முகத்தை பாருங்கள், ஒரு பரபரப்பு தென்படுது. எதுக்கு அவர் பரபரப்பாக டாக்டர் வருண்ராஜோட ஹாஸ்பிட்டலில் நடமாட்டுறாரு? சார், ஒருவேளை இது கோஇன்சிடெண்ட்டாக இருந்தால் இருக்கலாம். நாம் இப்போ அவரை உரசி பார்க்க போகிறோம் என்றவர் மாடசாமி கொடுத்த எண்ணுக்கு ஃபோன் செய்தார். செல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்று ரெக்கார்டர் வாய்ஸ் வந்தது. பார்ட்டியோட செல் சுவிட்ச் ஆஃப். நேரடியாக போய் பார்க்கலாமா சார்? அதுக்கு முன்னாடி ஆதார் ஆஃபீஸ்க்கு போவோம். அங்கே போய் அவசரத்தை சொல்லி 2 கார்லேயும் கிடச்ச ஃபிங்கர் பிரிண்டோட ஆள் யாருன்னு பார்த்துட்டு போவோம். 20 நிமிட பயணம். ஆதார் அலுவலகம். அதன் அதிகாரியை பார்த்து நிலைமையின் வீரியத்தை கூறினார் ஹரிஹரன். அந்த அதிகாரி இன்டர்காமில் யாரையோ பிடித்து 10 நிமிடங்களில் 2 கார்களிலும் கிடைத்த கைரேகையின் சொந்தக்காரனின் பெயர், முகவரி கிடைத்தது. அதை வாய் விட்டு படித்தார் ஹரிஹரன். மாடசாமி, தந்தை பெயர் மந்திரம், நம்பர் 27, மாசாணியம்மன் கோவில் தெரு, ராயபுரம், சென்னை. பாலகிருஷ்ணன் அதிர்ச்சி மாறாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். அதிர்ச்சி விலகாத பாலகிருஷ்ணன் ஹரிஹரனை விரவினார். சார், என்னால் நம்ப முடியல. இவரா கொலைகாரன்? இருக்கலாம். இவர் பின்னாடி வேற ஆட்களும் இருக்கலாம். ஏன்னா இப்படி பிரபலமான டாக்டர்களை கடத்தி கொலை செஞ்சு இப்படி பப்ளிக்காக கொண்டு வந்து போட்டுட்டு போக ஒரு தனி மனிதனால் முடியாது. இவருக்கு பின்னாடி இன்னும் வேறு ஆட்கள் இருக்கலாம்.
ஓகே சார், கொலையையும் பண்ணிட்டு பாடி கிடந்த ஸ்பாட்ல இருந்து அவரே ஃபோன் பண்ண காரணம் என்ன? பாலா, இது ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச். நாமளே ஃபோன் பண்ணி சொல்லிட்டா பின்னாடி போலீஸோட பார்வை நம்ம மேலே விழாதுன்னு ஒரு குருட்டு நம்பிக்கை. அதான் அவரே பணத்தை ராத்திரி கொண்டு வந்து போட்டுட்டு காலையில் குப்பை கொட்ட வர்ற மாதிரி வந்து நமக்கு தகவல் சொல்லியிருக்காரு. சார், உடனே கமிஷனருக்கு தகவல் சொல்லுங்கள். மாடசாமியை நம்ம அமுக்கணும். அதுதான் நம்ம முதல் வேலை. கூறியவர் டிரைவரிடம் ஜீப்பை எடுக்க பணித்தார். பாலகிருஷ்ணனுடன் மாடசாமியின் வீடு இருக்கும் முகவரிக்கு ஜீப்பை விரட்ட சொன்னார். 25 நிமிடங்களில் ராயபுரம் வந்தடைந்தனர் அவர்கள். சின்ன சின்ன வீடுகளின் தொகுப்பாய் அடைசலாய் இருந்தது மாடசாமியின் வீடு இருந்த ஏரியா. சிரமத்திற்கிடையில் மாடசாமியின் அந்த சிறிய வீட்டை கண்டுபிடித்தார்கள். அவர்களை வீட்டில் தொங்கிக் கொண்டிருந்த பூட்டு வரவேற்றது. சார், பார்ட்டி வீட்டில் இல்லை, வேலைக்கு போயிருப்பார். அவர் சம்சார பிள்ளைங்க யாராவது இருக்கணுமே. சார், அவரும் அவர் சம்சாரமும் சேர்ந்து தான் குப்பை சேகரிக்கிற வண்டியை தள்ளிட்டு போவாங்க. அப்போ அவருக்கு எங்கே டியூட்டின்னு விசாரிக்கணும் என்று கூறிய ஹரிஹரன் அந்த சிறிய வீட்டை சுற்றி வந்தார். வீட்டின் பின்புறம் சிறிய கதவு ஒன்று இருந்தது. அதற்கு பின் கருவேல மரங்கள் அடர்ந்த புதர். கதவை தள்ளினார் ஹரிஹரன். கதவு திறந்து கொண்டது. வீட்டினுள் நுழைந்தவர் சுவரில் கண்ணில் தட்டுப்பட்ட சுவிட்சை தட்டினார். வீட்டினுள் டியூப்லைட் வெளிச்சம். கண்களை உத்தரத்தில் தொங்கிய ஃபேனில் பதித்தவர் அதிர்ந்து பின்வாங்கினார். அங்கே மாடசாமியும் அவர் மனைவியும் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தனர். அத்தியாயம் 18. ஹரிஹரனை சிறிது நேரம் காணாததால் பின்புறமாய் வந்த பாலகிருஷ்ணன் வீட்டின் பின்கதவு திறந்து கிடந்தது கண்டு வீட்டினுள் நுழைந்தார். உள்ளே கண்ட காட்சி அவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. ஹரிஹரனின் அருகில் வந்தவர் கூறினார், என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? ஆமாம் பாலா, கேஸுக்கு என் கார்டு போடலான்னு பார்த்தா மாடசாமி தொடரும் போட்டுட்டாரு. சார், கதை அப்போ மாடசாமியோட முடியலை. இந்த கொலைகளுக்கு பின்னாடி இன்னும் யாரும் இருக்கணும். ஆமாம் பாலா. சார், இது பியூர்லி தற்கொலைன்னு தான் தெரியுது. ஆமாம் பாலா, நாக்கு வெளியே தொங்குறது, உயிர் பிரியும் போது தன்னை அறியாமல் வெளியேறி கால் வழியாக விளைஞ்சிருக்கிற மலைஜலம் சொல்லாமல் சொல்லுது இது தற்கொலைன்னு. நாம் அவரை நெருங்கிடுவோன்னு எப்படி கண்டுபிடிச்சாரு? அதான் தெரியல பாலா. ஃபாரன்சிக்கு தகவல் சொல்லுங்கள், பாடிகளை பேயும் அனுப்புவோம். கூறியவர் கண்களில் தளர்வாய் தொங்கிக் கொண்டிருந்த மாடசாமியின் சட்டைப்பையில் துருத்தி கொண்டிருந்த அந்த காகிதம் கண்ணில் பட்டது. சற்று உடலை எக்கி மாடசாமியின் பாக்கெட்டில் இருந்த அந்த காகிதத்தை எடுத்தார். அதில் ஓடிய வரிகளை பாலகிருஷ்ணனுக்கும் கேட்கும்படி சத்தமாக வாசித்தார். கிறுக்கலான கையெழுத்தில் எழுதியிருந்த வாசகங்கள் பின்வருமாறு: மதிப்புக்குரிய இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்களுக்கு மாடசாமி எழுதுவது: பூமியில் வாழ அருகதை இல்லாத சில பிறவிகளை களை எடுத்துட்டேன். அவங்களுக்கு பூமியில் வாழ அருகதை இல்லை. உங்களால் என்னை நெருங்க முடியாதுன்னு அசால்ட்டாக இருந்துட்டேன். ஆனால் போலீஸ் எப்படி ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நானே டாக்டர் ராஜசேகரோட பாடியை கொண்டு குப்பைக்கடங்கில் போட்டுட்டு உங்களுக்கு தகவல் கொடுத்தேன். அப்போ உங்கள் பார்வை என் மேலே திரும்பாதுன்னு ஒரு குருட்டு கணக்கு போட்டேன். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் உங்கள் பின்னாடியே இருந்தேன் உங்களுக்கு தெரியாமல். இனி இந்த வயசான காலத்தில் கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியாது என்னால். நான் போன அப்புறம் என் மனைவியால் தனியாக இந்த பூமியில் ஒன்றும் செய்ய முடியாது. அவளுக்கும் இது வரைக்கும் ஒன்றும் தெரியாது. தூக்கு போடுறதுக்கு முன்னாடி தான் எல்லாம் சொன்னேன். அதனால் தூக்கு கயிற்றில் எங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். இது முழுக்க முழுக்க நான் செஞ்ச கொலைகள். இதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை. இப்படிக்கு மாடசாமி. படித்து முடித்தார் ஹரிஹரன். சார், மனுஷன் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இதை இவர் ஒருத்தர் தனியாக செஞ்சதாக சொல்கிறத நம்ப முடியலை. ஆமாம் பாலா, இது மாடசாமியால் தனியாக செஞ்சுருக்க முடியாது. இவருக்கு பின்னால் யாரும் இருக்கிறாங்க. அவங்கள காப்பாற்ற தான் இந்த அவசர கடிதம். பாடி தொங்குறத பார்த்தா தற்கொலை மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை போஸ்ட்மார்ட்டத்தில் கொலைன்னு தெளிவானாலும் ஆகலாம். இல்லைனா இவங்க கூட்டாளியை காட்டி கொடுக்க மனசு இல்லாமல் இவரும் இவர் மனைவியும் தற்கொலை செஞ்சுருக்கலாம். சார், அடுத்து கமிஷனருக்கு கொலையாளி கிடைச்சிட்டதா தகவல் சொல்லணும். கூறியவர் தன் செல்லை உயிர்ப்பித்து கமிஷனர் ரவீந்திரநாத்தை தொடர்பு கொண்டார். ஸ்டேஷனில் அமர்ந்திருந்தனர் ஹரிஹரனும் பாலகிருஷ்ணனும். ஹரிஹரன் கையில் மாடசாமி, அவர் மனைவி இருவரின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். பாலா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிறிஸ்டல் கிளியராக சொல்லுது இது ஒரு அக்மார் தற்கொலைன்னு. சார், இப்போ டாக்டர்கள் கொலைகேஸில் மாடசாமி கொலைகாரன்னு அறிவிச்சாச்சு. மாடசாமியால் இதை தனியாக செஞ்சுருக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். அவரோட கூட்டாளி இந்த மாதிரி கொலைகளை தொடர்ந்தா என்ன செய்கிறது? அதுதான் பாலா எனக்கும் கவலையாக இருக்குது. அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி மாடசாமியோட கூட்டாளி இல்லை கூட்டாளிகளை அமுக்கணும். மேலேயும் இந்த கொலைகள் எதுக்காக நடந்ததுன்னு ஒரு கேள்வி தொக்கி நிற்கிது.
அதுக்கும் அவங்க தான் விட தரணும். அவங்கள எப்படி நெருங்கிறது சார்? மாடசாமியோட சமீபத்திய செல்ஃபோன் உரையாடல்களை டேப் பண்ணி வாங்கணும். அதில் பச்சிகள் சிக்கலாம். நீங்கள் உடனே சைபர் கிரைம் பிரேமை தொடர்பு கொள்ளுங்கள். இதோ சார் என்றவர் பிரேமை செல்லில் தொடர்பு கொண்டார். அவனிடம் பேசிவிட்டு கூறினார், சார் 1 ஹவரில் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் இருக்கோன்னு பிரேம் சொல்லியிருக்காரு. குட் என்றவர், வாங்க பாலா போய் ஒரு டீ அடிச்சுட்டு வருவோம் என்றார். டீயை அருந்திவிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தனர். காத்திருப்பில் 1 மணி நேரம் கரைய சரியாக பாலகிருஷ்ணனின் செல்போன் சினுங்கியது. எதிர்முனையில் சைபர் கிரைம் பிரேம். சார், அந்த மாடசாமியோட செல்ஃபோன் கான்வர்சேஷன் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஆடியோ ஃபைலாக அனுப்பியிருக்கேன். தேங்க்ஸ் பிரேம் என்றவர் வாட்ஸ்அப்பில் பிரேம் அனுப்பிய ஆடியோ ஃபைல்களை தொட்டார். அது சில வினாடிகள் சுழன்று நின்று நான் ரெடி என்றது. தகைக்கும் மனதுடன் இருவரும் மாடசாமியின் செல்போன் உரையாடலை செவிமடுத்தனர். உபயோகமில்லாத மாடசாமிக்கு வந்த சாதாரண அழைப்புகளாகவே வந்தது. நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு அழைப்பு வந்தது. அது, என்ன மாடசாமின்னு டாக்டர் கிளம்பிட்டாரா? இல்லைம்மா, ஒரு எமர்ஜென்சி கேஸ் முடிச்சுட்டு இப்போ தான் வெளியே வந்தார். வந்தவர் இப்போ தான் கார்கிட்ட போயிருக்கிறாரு. சரிண்ணே, நீங்கள் அவருக்கு தெரியாமல் வேறு வழியில் வீட்டுக்கு வந்துடுங்க. பாலகிருஷ்ணனும் ஹரிஹரனும் ஒரே கணம் திடுக்கிட்டனர். பாலகிருஷ்ணன் கேட்டான் ஹரிஹரனிடம், சார், இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கிறோம்ல? ஆமாம் பாலா, முதல்ல அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்போம் என்றவர் பிரேம் கொடுத்த செல்போன் எண்களில் மாடசாமியிடம் பேசிய அந்த எண்ணுக்கு கால் செய்தார். எதிர்முனையில் செல் ஸ்விட்ச் ஆஃப் என்றது. சார், பாட்டிக ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க. இந்த செல்ஃபோன் நம்பரே ஃபேக் ஐடி கொடுத்து வாங்கினதாக தான் இருக்கும். ஷியோர் பாலா, மாடசாமியோட பேசுகிற அந்த பொண்ணோட குரலை நம்ம கேட்டிருக்கிறோம். கொஞ்சம் இன்னும் டீப்பாக வாட்ச் பண்ணினா பச்சி யாருன்னு ட்ரேஸ் பண்ணிடலாம். நீங்கள் அந்த ஆடியோ கிளிப்பை திரும்பவும் ப்ளே பண்ணுங்கள். ஹரிஹரன் கூறவும் அந்த ஆடியோவை ஓட விட்டார் பாலகிருஷ்ணன். கூர்ந்து கவனித்தனர் இருவரும். ஐ காட் இட் கத்திவிட்டார் ஹரிஹரன். ஆர்வமான பாலகிருஷ்ணன் ஆர்வ மிகுதியில் கேட்டார், யார் சார் அந்த கல்பிரேட்? ஹரிஹரன் அந்த பெயரை உச்சரித்தார். ஒரு கணம் அதிர்ச்சியிலும் மறுகணம் நம்ப முடியாமலும் விக்கித்து போய் அமர்ந்திருந்தார் பாலகிருஷ்ணன். அத்தியாயம் 19. எஸ் சார், அந்த குரல் எனக்கும் இப்போ பிடிபடுது. அது நர்ஸ் ரம்யாவோட குரல் தான். ஆனால் சார், நாம் விசாரிக்கும் போது எந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரியில் இருந்துச்சு அவள் செயல்பாடு. பாலா, இப்போ நாம் அவளை மடக்கணும். முதல்ல மாடசாமிக்கும் அவளுக்கும் என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்கணும். டாக்டர் வருண்ராஜா மாடசாமி வேவு பார்த்தாரு. அதை ஏன் ஃபோன் பண்ணி ரம்யாவுக்கு சொன்னார் அப்படிங்கிற விட தெரிஞ்சால் கேஸ் க்ளோஸ் ஆகிடும். எஸ் சார், ரம்யா கொடுத்த செல்ஃபோன் நம்பர் இருக்குது. காண்டாக்ட் பண்ணி அவள் எங்கே இருக்கிறான்னு கேட்கலாமா? வேண்டாம் பாலா, பச்சி பறந்து போக வாய்ப்பு இருக்குது. மாடசாமியும் அவரோட ஒய்ஃபும் தற்கொலை செஞ்சுக்கிட்டது இன்னும் மீடியாவுக்கு வரல. அதனால் ரம்யாவுக்கு அந்த விஷயம் தெரிய வாய்ப்பில்லை. அதுக்கு முன்னாடி நாம் அவளை மடக்கணும். அடுத்த ஸ்டெப் சார்? அவள் வீட்டை சோதனை போடணும். முதல்ல சைபர் கிரைம் பிரேமுக்கு ஃபோன் செஞ்சு அவள் செல்ஃபோன் எந்த ஏரியாவில் டவர் கனெக்ட் ஆகிருக்குதுன்னு கேளுங்க. ஹரிஹரன் கூறவும் பாலகிருஷ்ணன் பிரேமை தொடர்பு கொண்டார். சில நிமிடங்களில் பிரேமிடமிருந்து அழைப்பு. சார், நீங்கள் கொடுத்த நம்பர் அசோக் பில்லர் ஏரியாவோட டவரில் கனெக்ட் ஆகுது. செல் ஆக்டிவாக தானே இருக்குது? ஆமாம் சார், செல் ஆக்டிவ் தான். பிரேம், இந்த செல் நம்பர் வாட்ஸ்அப்லேயே இருக்கட்டும். இந்த நம்பர் ட்ராவல் ஆகிற இடங்களை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருங்க. இட்ஸ் அன் எமர்ஜென்சி. ஓகே சார் என்று தொடர்பை துண்டித்தான் பிரேம். ஹரிஹரன் கேட்டார், அடுத்து ரம்யாவோட வீட்டை சோதனை போடணும். சர்ச் வாரண்ட் வாங்க டைம் இல்லையே. பாலா, வீட்டில் யாராவது இருந்தால் நம்ம போலீஸ் தோரணையை காமிச்சு உள்ளே போய் விசாரிப்போம். வீட்டில் யாரும் இல்லைனா நம்ம மாஸ்டருக்கு பஞ்சு தான் தோணை. அவள் அட்ரஸை ஹாஸ்பிட்டலில் கேட்டு வாங்குவோம். வேண்டாம் பாலா, எந்த விதத்துலேயும் நம்ம அவளை கார்னர் பண்ணுறத அவள் தெரிஞ்சுக்கக்கூடாது. அப்போ என்ன செய்கிறது சார்? டாக்டர் ராஜசேகரோட ஃப்ரெண்ட் டாக்டர் சுதர்சன் நம்பர் என்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட ஃபோன் செஞ்சு ரம்யா வீட்டு அட்ரஸை யாருக்கும் தெரியாமல் வாங்கிக்குவோம். ஓகே சார் என்றார் பாலகிருஷ்ணன். ஹரிஹரன் கான்டாக்ட் ஆப்ஷன் சென்று டாக்டர் சுதர்சனின் எண்ணை தேடி நிலைமையின் அவசரத்தை விளக்கி ரம்யாவின் வீட்டு விலாசத்தை கேட்டார். நிமிடங்கள் 5 செத்து போயிருக்க டாக்டரிடமிருந்து ரம்யாவின் வீட்டு விலாசம் ஹரிஹரனின் வாட்ஸ்அப்பிற்கு வந்து சேர்ந்தது. பாலா, டாக்டர் ரம்யாவோட வீட்டு விலாசத்தை அனுப்பிட்டாரு. எந்த ஏரியா சார் அவ? திருவொற்றியூரில் விம்கோ நகர். விம்கோ நகரில் எந்த ஏரியா சார்? ஜோதி நகர், மணாலி சிப்காட் போகிற பகுதி. சார், ஜீப்பை ரெடி பண்ணவா? வேண்டாம் பாலா, நம்ம 2 பேரும் பைக்கில் போகலாம். புல்லட்டை எடுங்க.
1 மணி நேர புல்லட் பயணத்தில் அந்த ஜோதி நகர் வந்திருந்தது. தள்ளி தள்ளி அமர்ந்திருந்தது சிறிதும் பெரிதுமாய் வீடுகள். ஜோதி நகர் 11ஆம் நம்பர் தெருவை அடைந்தனர். ரம்யாவின் வீடு கடைசியில் ஒதுக்குப்புறமாய் அமைந்திருந்தது. கேட் போட்ட தனி வீடு. வாசல் கேட்டிலேயே பூட்டு தொங்கியது. பாலா, உங்களுக்கும் மாஸ்டர் கீ பஞ்சுக்கும் கேட்டில் இருந்தே வேலையை ஆரம்பிக்குது என்றார் ஹரிஹரன். சுற்றுமுற்றும் பார்த்தார். ஆள் நடமாட்டம் சுத்தமாக இல்லாமல் இருந்தது. பாலாவின் 2வது முயற்சியிலேயே அந்த நோஞ்சான் பூட்டு பிளக் என்று வாயை திறந்து கொண்டது. முன்னால் கார் நிப்பாட்டும் அளவிற்கு போர்ட்டிகோ இருந்தது. போர்ட்டிகோ தாண்டி 3 படிகள் ஏறியதும் கதவு வந்தது. கதவுடன் சேர்ந்த பூட்டு சற்று நேரம் பாலகிருஷ்ணனுக்கு விளையாட்டு காட்டியது. நிமிட நேர போராட்டத்தில் பூட்டின் லிவர் விடுபட்டது. குமிழை திருக கதவு திறந்தது. சரையில் என்று இருவரும் உள்ளே புகுந்தனர். வீட்டிற்குள் புகுந்தவர்கள் முகத்தில் அந்த குப்பென்ற நாற்றம் மூக்கை தாக்கியது. பாலா, இது என்ன ஸ்மெல்லுன்னு தெரியுதா? தெரியுது சார், ஃபார்மலின் ஸ்மெல்லு. வீட்டுக்குள்ளே எதுக்கு சார் ஃபார்மலின் வச்சிருக்கிறா இவ? கேட்டவர் வீட்டை நோட்டமிட்டார். சற்று பெரிய ஹால், அடுத்து பெட்ரூம், அதற்கு சைடில் கிச்சன், அடுத்து ஒரு ரூம், அது பூட்டி இருந்தது. பாலா, அந்த பூட்டி இருக்கிற ரூமில் இருந்து தான் ஃபார்மலின் ஸ்மெல் வருது. அதை உங்கள் மாஸ்டர் கீ பஞ்சால தரங்க. பாலா மாற்றி மாற்றி சாவிகளை போட்டு சில நிமிடங்களில் அந்த ரூமை திறந்தார். சுவற்றில் தடவி ஸ்விட்சை ஆன் செய்தார். வெளிச்சம் பரவியது அறையில். அறையில் தட்டுமுட்டு சாமான்கள் இறைந்து கிடந்தது. சுவரில் செல்ஃப் தெரிந்தது. அதில் பெட்டிக்கடையில் மிட்டாய் வைக்கும் ஜாடிகள் வரிசையாக தெரிந்தது. அது சற்று வித்தியாசமாக தெரிந்தது ஹரிஹரனுக்கு. அந்த ஜாடியின் கருப்பு திரவத்திற்குள் எதுவோ மிதந்து கொண்டிருந்தது. அதை இன்னும் நெருக்கமாக கண்களை வைத்து பார்த்தவர் மின்சாரம் உடலில் பாய்ந்தது போல் அதிர்ந்து நிமிர்ந்தார். பாலா, கிட்ட வந்து இதை பாருங்க. அந்த கண்ணாடி ஜாடிகளை கூர்ந்து பார்த்த அவரும் அதிர்ந்தார். என்ன சார் இது? கொடூரம். ஆமாம் பாலா, இதில் மிதக்கிறது டாக்டர்கள் உடலிலிருந்து அறுத்து எடுக்கப்பட்ட இருதயங்கள். அத்தியாயம் 20. ஹரிஹரன் பாலகிருஷ்ணன் இருவரும் அதிர்ச்சியிலிருந்து விலக சிறிது நேரமானது. முதலில் சுதாரித்த ஹரிஹரன் பாலாவிடம் கூறினார். நம்பவே முடியல இல்லை பாலா? ஆமாம் சார், அன்றைக்கி பூமிக்கு நோகமுங்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நடந்து வந்த அந்த அழகான பொண்ணு ஒரு ஆளோட இதயத்தை அறுத்தெடுத்து ஃபார்மலினில் ஊற போட்டு அழகு பார்த்தானா? என்னால் நம்ப முடியலை சார். என்னாலையும் தான் பாலா. இவ ஏன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சான்னு அவள் தான் நமக்கு சொல்லணும். வாங்க, கொலைக்கு உபயோகப்படுத்தின ஆயுதங்கள் கிடைக்குதான்னு பார்ப்போம். இருவரும் வீடு முழுவதும் சல்லடை போட்டு அலசினார்கள். முடிவில் ஸ்டோர் ரூமில் ஒரு பக்கெட்டில் கிடந்தது 1 அடி நீளமுள்ள கூர்மையான கத்தியும் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தும் சர்ஜிக்கல் பிளேடுகள் 5. பாலா, சர்ஜிக்கல் பிளேடால் சதையை அறுத்துட்டு இந்த 1 அடி நீள கத்தியால் எலும்பை உடைச்சிட்டு இதய வால்வுகளை சர்ஜிக்கல் பிளேடால் அறுத்து எடுத்துருக்குறாங்க. கத்தியையும் பிளேடையும் டிஸ்போஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறத பார்த்தா இவங்க இன்னும் கொலைகளை தொடர நினச்சிருக்கணும். ஷியோர் சார், இவ்வளோ சீக்கிரம் கைது பண்ணலைன்னா நாட்டில் டாக்டர்களோட ஜனத்தொகை குறைஞ்சிடும் சார். ஃபாரன்சிக் பீப்புள்ஸையும் வர சொல்லி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண சொல்வோம். அவங்க வந்ததும் நம்ம அதிரடியாக செயல்பட்டால் தான் அவளை அரெஸ்ட் பண்ண முடியும். எஸ் பாலா, பிரேமுக்கு ஃபோன் பண்ணி ரம்யாவோட செல்ஃபோன் எந்த லொக்கேஷன் காட்டுதுன்னு கேளுங்க. பாலகிருஷ்ணன் சைபர் கிரைம் பிரேமை தொடர்பு கொண்டார். சார் சொல்லுங்கள். பிரேம், ரம்யாவோட செல் இப்போ எந்த டவரோட கனெக்ட் ஆகிருக்குது? சில வினாடிகளில் பிரேம் கூறினார். சார், திருவொற்றியூரில் அஜாக்ஸ் பகுதி டவர் கனெக்ட் ஆகுது. தேங்க்ஸ் பிரேம் என்றவர் பரபரப்பானார். சார், ரம்யா வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்கிறீங்க பாலா? ஆமாம் சார், அவள் திருவொற்றியூர் அஜாக்ஸ் வந்துட்டா. பிரேம் லொக்கேஷன் சொன்னார். இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவள் ஜோதி நகர் வர ஆகும். ஓகே பாலா, நாம் வீட்டை பூட்டிட்டு உள்ளேயே இருப்போம். கேட்டை பூட்டு போட்டு லாக் பண்ணிவிடுங்க. வீட்டுக்குள்ளே மறைஞ்சிக்குவோம். ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு தடயங்களை அழிக்கக்கூட அவள் வரலாம். வந்ததும் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு போயிடுவோம். அதுதான் சார் சரி என்றவர் கேட்டிற்கு சென்று மாஸ்டர் கீ பஞ்சை உபயோகித்து கேட்டில் தொங்கிய பூட்டை லாக் செய்தார். லாக் செய்துவிட்டு வீட்டினுள் வந்தவர் வீட்டின் கதவை அடைத்து பூட்டினார். அது வெளியேயும் உள்ளேயும் அடைக்கும் பூட்டு வகை. ஹரிஹரனும் பாலகிருஷ்ணனும் தெரிக்கும் இதயத்தை கையில் பிடித்து காத்திருந்தனர் அந்த அழகிய ரம்யாவின் வரகிற்காக. திகிலடைந்த 20 நிமிடங்கள் செத்து போயிருந்தது. வெளியே கேட்டின் முன் ஒரு ஸ்கூட்டியின் சத்தம். வினாடிகளில் சத்தம் நின்றது. அடுத்து
கேட்டில் பூட்டை திறக்கும் சத்தம். ஹரிஹரன் மனதில் சொன்னார், வெல்கம் ரம்யா என்று. வண்டியை தள்ளி போர்ட்டிகோவில் விடும் சத்தம் சன்னமாக கேட்டது. அடுத்து ஸ்டேண்டிடும் ஓசை. திக் திக் வினாடிகள். வீடின் கதவை திறக்கும் ஓசை. பிளக். பூட்டின் லிவர் விலகியது. வீட்டின் உள்ளே நுழைந்த அந்த உருவமும் சோபாவில் சாய்ந்திருந்த ஹரிஹரன், பாலகிருஷ்ணன் மூவரும் ஒரு சேர அதிர்ந்தார்கள். அத்தியாயம் 21. உள்ளே வந்த அந்த இளைஞன் கோபத்தில் வினவினான், ஹலோ, யார் நீங்கள்? பூட்டியிருக்கிற வீட்டுக்குள்ளே? பூட்டியிருக்கிற வீட்டுக்குள்ளே யார் மிஸ்டர் வருவாங்க? திருடங்க. ஓ, திருட வந்திருக்கீங்களா என்றவன் செல்லை எடுத்தான் போலீஸை அழைக்க. என்ன மிஸ்டர், போலீஸை கூப்பிட்றீங்களா? அதுக்கு அவசியமே இல்லை என்ற ஹரிஹரன் தன் பிஸ்டலை இடுப்பிலிருந்து எடுத்தார். எதிரில் நிற்பவன் அதிர்வது அவன் கண்ணில் தெரிந்தது அவருக்கு. ஏன் நிற்கிறீங்க பிரதர்? அப்படி உட்காருங்க, பேசலாம். ஹரிஹரன் கையில் இருந்த பிஸ்டல் அவன் நெற்றி பொட்டை குறிவைத்ததை புரிந்து கொண்ட அவன் எதிர்ப்பு ஒன்றையும் காட்டாமல் எதிர் சோபாவில் அமர்ந்தான். வீட்டை அலசும் போது தெரிஞ்சுக்கிட்டேன் வீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கிறான்னு. சேவிங் செட்டு, பேண்ட்டு, லுங்கியெல்லாம் கொடியில் காஞ்சுது. இப்போ சொல்லு, நீ யாரு? உனக்கும் ரம்யாவுக்கும் என்ன தொடர்பு? ஹரிஹரன் கேட்கவும் அவன் வாயை திறந்தான். சார், நானும் ரம்யாவும் லிவிங் டுகெதர் ரிலேஷனில் ஒன்றா இருக்கோம். சரி, ரம்யாவோட செல் எப்படி உங்கள்கிட்ட? என்னோடய செல் ரிப்பேர் அவசரத்துக்கு செல்லை நான் வாங்கிட்டு வந்தேன். என் செல் ரிப்பேருக்கு கொடுத்துட்டு வந்தேன். அவள் ஆஸ்பத்திரியில் டியூட்டியில் இருக்கிறதால அவளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவளோட கோஸ்டாஃபோட நம்பர் கொடுத்துருக்கா. அப்போ ரம்யாவோட குற்ற நடவடிக்கைகளுக்கு நெய்யும் உடந்த அந்த நபர் தலை குனிந்தான். சரி, முதல்ல உன் பேரை சொல்லு. ராகுல். விசாரணையப்போ ரம்யா சொன்ன ராகுல், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சைட் இன்ஜினியர். எஸ் சார். அழகழகாக வீடு கட்டி அழகை பார்க்க வேண்டிய நீங்கள் ஏன் டாக்டரோட இதயத்தை அறுத்து ஃபார்மலினில் ஊற போட்டு அழகு பார்க்குறீங்க? சில வினாடிகள் மௌனம் நிலவியது. சொல்லுங்க ராகுல், இனி நீங்கள் தப்ப முடியாது. இதுக்கு சூத்திரதாரி நீங்களா, ரம்யாவா, மாடசாமியா? ராகுல் வாய்த்திருந்தான். ரம்யா தான். அப்போ நீங்களும் மாடசாமியும் அவளுக்கு உதவி செஞ்சோம். சரி, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ரம்யாவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் செஞ்சு அவளை இங்கே வர சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஜீப் வரும், எல்லாரும் சேர்ந்து போகலாம். ராகுல் தயங்கவே அவன் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்த ஹரிஹரன் கூறினார், மிஸ்டர் ராகுல், நீங்கள் படித்த ஒரு என்ஜினியர். நீங்கள் கையும் களவுமாக மாட்டியாச்சு. இனி சட்டத்தோட பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. பேசாமல் ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள். தாங்கள் ஸ்படமாய் மாட்டிக்கொண்டதை உணர்ந்த ராகுல் செல்லை எடுத்து ரம்யாவின் தோழியின் எண்ணுக்கு டயல் செய்தான். மறுமுனையில் ரம்யாவின் தோழி நர்ஸ் கோமதி. சொல்லுங்க ராகுல். ஒரு எமர்ஜென்சி. ரம்யாவை பர்மிஷன் போட்டுட்டு உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க கோமதி. ஓகே ராகுல், நான் ரம்யா கிட்ட சொல்கிறேன் என்று தொடர்பை துண்டித்தாள் அந்த கோமதி. நிமிடங்கள் சில தொலைந்து போயிருக்க கோமதியிடமிருந்து அழைப்பு. செல்லை எடுக்கும் முன் ஹரிஹரன் அவனிடம் கூறினார், இங்கே பாருங்கள் ராகுல், நீங்கள் எந்த சமீட்சையும் அவளுக்கு கொடுக்கக்கூடாது. இயல்பாக பேசி வீட்டுக்கு வர சொல்லணும். ஓகே சார் என்றவன் செல்லை ஆன் செய்தான். மறுமுனையில் ரம்யாவின் குரல், என்ன ராகுல், என்ன அவசரம்? ஃபோனில் எதுவும் வேணாம், உடனே வீட்டுக்கு பர்மிஷன் போட்டுட்டு வா. உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு ராகுல். ஒன்றும் இல்லை, உடனே வா. என் ஸ்கூட்டியை தான் நீ எடுத்துகிட்டு போயிட்டியே. ஒரு கேப் புக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பு, நான் பர்மிஷன் போட்டுடுறேன் கூறியவள் தொடர்பை துண்டித்தாள். குட் மிஸ்டர் ராகுல், நிலைமையோட வீரியத்தை உணர்ந்து செயல்பட்டதுக்கு நன்றி. ரம்யா வந்ததும் 2 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விலாவரிய சொல்லுங்கள், டாக்டர் கொலைக்கான மோட்டிவ் பற்றி கூறியவர் சோஃபாவில் சாய்ந்து உட்கார்ந்தார் ரம்யாவின் வரவிற்காக. அத்தியாயம் 22. இறுதி அத்தியாயம். ஸ்டேஷனில் அமர வைக்கப்பட்டிருந்தனர் ரம்யாவும் ராகுலும். மாட்டிக்கொண்ட அதிர்ச்சி இன்னும் விலகவில்லை ரம்யாவிற்கு. அவர்கள் முன் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தார்கள் ஹரிஹரனும் பாலகிருஷ்ணனும். ஹரிஹரன் வினவினார், ரம்யா, சாலிட் எவிடன்ஸோடு நீங்கள் மாட்டிருக்கீங்க. நீங்கள் 2 பேருமே படித்தவங்க. உங்களுக்கு தெரியாதது இல்லை, நாங்கள் போலீஸ். உண்மையை வரவழைக்க எந்த லெவல் வரைக்கும் போவோங்கிறது. அந்த லெவலுக்கு எங்களை போக விட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அதனால் ஏன் டாக்டரை கொலை செஞ்சீங்க? இதுக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்காங்கன்னா சொல்லிடுங்க. உறுதியான சற்றே மிரட்டும் தொனியில் ஹரிஹரன் கேட்கவும் வாய் திறந்தாள் ரம்யா. சொல்லிடுறேன் சார், இனி மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை சார். என்னைக்காவது ஒரு நாள் போலீஸில் மாட்டுவோன்னு தெரியும், ஆனால் இவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட மாட்டுவோன்னு எதிர்பார்க்கல. ரம்யா, குற்றவாளிகள் என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ்கிட்ட மாட்டியே தீரணும். அது சரி, சீக்கிரம் மாட்டிக்கிட்டோமேன்னு வருந்துற மாதிரி சொல்கிறியே, ஏன்?
எங்கள் லிஸ்ட்டில் நிறைய கலைகள் எடுக்க வேண்டியது பாக்கி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு தான் வருத்தப்படுறோம். அப்போ உங்கள் லிஸ்ட்டில் இன்னும் டாக்டர்கள் இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ், அது ஒரு நீல லிஸ்ட். இதயத்தில் இரக்கம் இல்லாத பணத்தாசை பிடிச்ச பாவிகளை இந்த பூமியிலேருந்து அகற்ற நாங்கள் மேற்கொண்ட வேள்வியில் 3 பேரை பலி கொடுத்தோம். இன்னும் நிறைய பணப்பிசாசுகளை களை எடுக்கிறதுக்கு முன்னாடியே கைதாகிட்டோம். நீ சொல்ல வர்றது புரியலை. ஹரிஹரன் கேட்கவும் பதில் கூறினாள் ரம்யா. சார், நாங்கள் கொலை செஞ்ச டாக்டர் எல்லாம் மனுஷங்களே கிடையாது, பணத்தாசை பிடிச்ச பேய்ங்க. இவங்களை போல நபர்களால் தான் டாக்டர் தொழிலுக்கே கலங்கும். அதனால் அவங்களுக்கு இந்த பூமியில் இருந்து விடை கொடுத்து அனுப்பிட்டோம். கொலை செய்கிற அளவுக்கு அவங்க செஞ்ச குத்தந்தான் என்ன? பாலகிருஷ்ணன் கேட்டார். சார், டாக்டர் தொழிலுங்கிறது புனிதமான மனித சேவை. கடவுளுக்கு அடுத்தபடியாக மக்கள் டாக்டரை தான் நம்புகிறாங்க. அந்த டாக்டர்கள் பணத்துக்காக மனித உயிர்களோட விளையாடினா என்ன ஆகும்? இந்த டாக்டர்கள் இதைத்தான் செஞ்சாங்க. விளக்கமாக சொல்லுங்கள். சார், நான் இவங்களால் நேரடியாக பாதிக்கப்பட்டேன். என் அம்மாவுக்கு நெஞ்சு வலின்னு நான் வேலை பார்க்குற டாக்டர் ராஜசேகரோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினேன். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும்னு டாக்டர் சொன்னார். எனக்கு உலகத்தில் வேறு சொந்தம்னு யாரும் கிடையாது. எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து 10 வயசுலேருந்து தையல் தைச்சு என்னை வளர்த்து படிக்க வச்சாங்க. நான் பிஎஸ்சி நர்சிங் முடித்தேன். டாக்டர் ராஜசேகரோட ஹாஸ்பிட்டலில் 3 வருஷமாக வேலை பார்க்குறேன். எங்கள் அம்மானா எனக்கு உயிர். அவங்களுக்கு மேலே உலகத்தில் எனக்கு வேறு எதுவும் பெருசு கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி முடிஞ்சுது. வாழ்வில் 2 இடத்துல ஸ்டெண்ட் வச்சாங்க. ஆனால் ஒரு வாரத்தில் என் அம்மா இறந்துட்டாங்க. நான் ஆடி போயிட்டேன். அம்மா இல்லாத இந்த உலகத்தில் வாழ வேண்டான்னு தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிட்டேன். ராகுல் தான் என்னை காப்பாற்றினார். அவர் மட்டும் இல்லைன்னா நான் இப்போ இல்லை. அவரோட அறிவுரையால் தான் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டுட்டு மறுபடியும் நான் வேலைக்கு போனேன். விதி என் அம்மாவை என்கிட்டேருந்து அழைச்சிக்கிட்டதா நினச்சி மனசை தேத்திக்கிட்டேன். ஆனால் என் அம்மா இறந்தது விதி இல்லை, சதின்னு மாடசாமியோட பையன் ஹாஸ்பிட்டலில் ஆஞ்சியோ பண்ணி இறந்ததும் தான் தெரிஞ்சது. என்னது, மாடசாமிக்கு பையன் இருந்து இறந்துட்டானா? அதுன்னு போய் கேட்டார் ஹரிஹரன். ஆமாம் சார், மாடசாமி அண்ணன் என் ஏரியாக்காரரு. எனக்கு நல்ல பழக்கமானவர். அவர் பையன் ராஜு அக்கா அக்கான்னு என்கிட்ட பாசமாக இருப்பான். பாடத்தில் சந்தேகம்னா என்ன கேட்பான். அவனும் பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தான். ஆள் கொஞ்சம் நோஞ்சானா இருப்பான். திடீர்னு ஒரு நாள் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு வீட்டில் விழுந்திருக்கிறான். மாடசாமி அண்ணன் ஆம்புலன்ஸில் பையனை எங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணார். டாக்டர் பார்த்துட்டு வாழ்வில் அடைப்பு, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும்னு சொன்னார். ஒத்தைக்கு ஒரு பையன் அவருக்கு. அதனால் ஊரில் இருந்த 5 சென்ட் இடத்த விற்று ஆஸ்பத்திரியில் பில் கட்டினார் மனுஷன். ஆப்ரேஷன் முடிஞ்சு 2 வாரத்தில் அவரோட பையன் இறந்துட்டான். அன்றைக்கி அவர் அழுதது இன்னும் என் கண்ணுலையே இருக்குது. துக்கம் குறைஞ்சதும் அவரை போய் பார்த்தேன். அழுதுகிட்டே சொன்னார். டாக்டர் காப்பீடு போக மேலேயும் 3 லட்சம் கேட்டார். ஊரில் இருந்த 5 சென்ட் இடத்த விற்று பில் கட்டினேன். அப்படியும் என் பையனை காப்பாற்ற முடியலையேன்னு அழுதார். காப்பீட்டு தொகைக்கு மேலே ஆயிருக்காதேன்னு சொன்னேன். அதுக்கு இல்லைம்மா, ஏதோ விலை உயர்ந்த ஸ்டென்ட்டோ என்னமோ கோபால்ட் உலோகத்தில் இருக்குது, வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணி வச்சா உங்கள் பையன் பிழைச்சிருவாருன்னு சொன்னார் டாக்டரு. எவ்வளவு பணமானாலும் பரவாயில்ல, என் பையன் பிழைச்சா போதுன்னு பணத்தை கட்டினேன். அப்படியும் என் பையன் பிழைக்கலையேன்னு அழுதாரு. நான் துக்கம் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். 1 வாரம் கழித்து என்னோடய ஃப்ரெண்டு நர்ஸ் ஒருத்தி ஒரு உண்மையை சொன்னான். ஆர்வமான ஹரிஹரன் கேட்டார். என்ன உண்மை அது? பேஷண்ட்டுங்க கிட்ட கோபால்ட் உலோகத்தில் வெளிநாட்டில் இருந்து மெடிக்கேட்டட் ஸ்டெண்ட் பொருத்துறதா சொல்லி சாதா லோக்கல் ஸ்டெண்ட் பொருத்தி லட்சக்கணக்கில் டாக்டர் பணம் சம்பாதிக்கிறாருன்னு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. காரணம், என் அம்மாவுக்கும் மெடிக்கேட்டட் கோபால்ட் உலோக ஸ்டெண்ட் மாற்றேன்னு சொல்லி அதுக்கும் பணம் கட்டுனேன்னா. இது எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு அவகிட்ட கேட்டேன். அவள் சொன்னா ஆப்ரேஷனுக்கு கூட இருந்தது அவதான்னு. எல்லா பேஷண்ட்டுக்கும் கோபால்ட் ஸ்டெண்ட் வைக்கிறேன்னு சொல்லி சாதாரண ஸ்டெண்ட்டை தான் பொறுத்திருக்கிறார்னு அடித்து சொன்னான். என்னோட நெஞ்சில் எரிமலை. சிரிச்சிட்டு காலேஜ் போகிற அந்த 19 வயசு பையன் என் கண்ணு முன்னாடி வந்து போனான். என்னோட அம்மா என்னோட ஒரே பிடிப்பு இந்த உலகத்தில். அவங்க என் கண்ணு முன்னாடி வந்து போனாங்க. இவங்கள மாதிரி எத்தனை பேரோட உயிரை பணத்தாசையால் இந்த பணப்பை எடுத்தானோன்னு என் மனசில் வன்மம் புகுந்துச்சு. ராஜசேகர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பித்தவர். 10 வருஷத்தில்
ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டணம்னா அதுக்கு அஸ்திவாரமாக எத்தனை உயிர்களை பலி கொடுத்துருப்பாருன்னு கணக்கு போட்டேன். அப்போ முடிவு பண்ணினேன், பணத்துக்காக நோயாளிங்க இதயத்தோட விளையாடின டாக்டரோட உடம்புல இதயம் இருக்கக்கூடாதுன்னு. அதை என்னோட உயிர் சிநேகிதனும் என்னோட வருங்கால கணவனுமான ராகுல் கிட்ட சொன்னேன். ஜல்லிக்கட்டு ப்ராடக்ட்ஸில் தான் நாங்கள் நண்பர்களாகி லவ்வர்ஸ் ஆனோம். சின்ன வயசில் இருந்தே அநியாயத்தை கண்டா பொங்குற கேரக்டர் நாங்கள் 2 பேரும். இதே அளவரிசையே எங்கள் வாழ்க்கையிலையும் இணைச்சது. இந்த விஷயத்த மாடசாமி அண்ணங்கிட்ட சொன்னேன். நீங்கள் எதுக்குமா நான் அந்த ஆளை போட்டு தள்ளுறேன்னு கையில் அருவாளை தூக்குனாரு மனுஷன். நான் தான் வேண்டானா போலீஸில் மாட்டுனா உங்கள் ஒய்ஃபுக்கு யார் ஆதரவுன்னு அவரை தடுத்து எனக்கு உதவி மட்டும் பண்ண சொன்னேன். டாக்டரை எப்படி கொலை செஞ்சீங்க? ஹரிஹரன் கேட்டார். நீங்கள் கேள்விப்பட்டது உண்மை சார். டாக்டர் என்னை அப்ரோச் பண்ணினது உண்மை. என்னை தகாத கண்களோட அவர் பார்க்குறத புரிஞ்சுக்கிட்டேன். ஈஸியாக அவரை வலையில் விழ வச்சு வீட்டுக்கு வரவழைச்சேன். குடிக்கிற குளிர்பானத்தில் மயக்க மருந்தை கொடுத்து அரைக்குறை மயக்கத்தில் இருக்கும்போதே மாடசாமி ராகுல் துணையோட அவரோட இதயத்தை அறுத்தெடுத்து ஃபார்மலின் பாட்டிலில் போட்டு வச்சேன். அப்போ தான் மாடசாமியோட பையன் எங்கள் அம்மா ஆத்மா சாந்தி அடைச்சிருக்கும்னு ஆசுவாசப்பட்டோம். ரொம்ப கொடூரம் இல்லையா ரம்யா? பாலகிருஷ்ணன் கேட்டார். எது சார் கொடூரம்? அப்பாவி மக்களோட அறியாமையை பயன்படுத்தி பணத்தை பிடுங்கிட்டு அவங்க உயிரோட விளையாடுறதை விட இது ஒன்றும் கொடூரம் கிடையாது. இந்த மாதிரி டாக்டர்கள் சமுதாயத்தில் நல்ல பயிர்களோட வளர விஷக்கலைகள். அது புடுங்கப்பட வேணும். அதுக்கு எங்களை மாதிரி களை எடுக்கிறவங்களும் கட்டாயம் வேணும். சரி, டாக்டர் ராஜசேகர் இப்படி பணத்துக்காக மனித உயிர்களோட விளையாடினாரு. அவரை தண்டிச்சிங்க. மொத்த டாக்டர்களை கொல்ல காரணம்? சார், குறுகிய காலத்தில் அபரிதமான வளர்ச்சி அடைஞ்ச ஹாஸ்பிட்டலோட லிஸ்ட்டை எடுத்தோம். அதில் நடக்கிற தப்புகளை விசாரித்தோம். டாக்டர் ராஜசேகர் போல் 7 டாக்டர்கள் இந்த சென்னையில் இருந்தாங்க. அவங்கள ஒவ்வொன்றா போடணும்னு முடிவெடுத்தோம். ஆனால் 3 பேரை முடிக்கிறதுக்குள்ளே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம். மாடசாமி அண்ணன் அன்றைக்கி பாடியை டிஸ்போஸ் பண்ணின இடத்துக்கு காலையில் போகாமல் இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசாமல் இருந்திருந்தா இப்படி நாங்கள் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்க மாட்டோம். இல்லைனாலும் நாங்கள் வேறு விதத்தில் கண்டுபிடிச்சிருப்போம் ரம்யா. ஏன்னா நாங்கள் தமிழ்நாடு போலீஸ். சரி, எதுக்கு டாக்டர் வருண்ராஜோட ஹாஸ்பிட்டலுக்கு மாடசாமி அனுப்பி டாக்டரை ஃபாலோ பண்ண சொன்னேன்? இன்ஸ்பெக்டர் சார், என்னோட இந்த அபரிதமான அழகு தான் மற்ற டாக்டர்களையும் என் பின்னாடி வரவழைச்சது. டாக்டர்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அவங்க போகிற வேறு இடங்களில் பார்த்து பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். எல்லோரும் என்கிட்ட வலிஞ்சாங்க. அப்படித்தான் டாக்டர்களை என்னோடய வீட்டுக்கு வரவழைச்சு போட்டு தள்ளணும். அன்றைக்கி டாக்டர் வருண்ராஜுக்கு நாள் குறித்தேன். குறிப்பிட்ட நேரத்துக்கு அவர் வரலை. அவர் செல்லுக்கு ஃபேக் ஐடி கொடுத்து வாங்கின செல்லில் இருந்து ஃபோன் பண்ணினேன். ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. உடனே மாடசாமி அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கிளம்புறாரான்னு பார்த்துட்டு வர சொன்னேன். அங்கே தான் நீ தப்பு பண்ணுன ரம்யா. உங்களுக்கு தெரியாத அந்த 3வது கண்ணு தான் இந்த கேஸில் எங்களுக்கு உதவி பண்ணுச்சு. அது கடவுளோட கண். சார், நீங்கள் சொல்ல வர்றது? ரம்யா கேட்டாள். டாக்டர் வருண்ராஜோட குளோபல் ஹாஸ்பிட்டல் சிசிடிவி கேமராவில் மாடசாமியோட முகம் பதிவாகி இருந்தது. அவர் எதுக்கு கொலையான டாக்டர் வருண்ராஜோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு பரபரப்பாக இருக்காருன்னு எங்கள் போலீஸ் மூலம் கேட்டுச்சு. அதுக்கு விடையே தான் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. மேலும் உனக்கு ஃபேக் அட்ரஸ் கொடுத்து சிம் கார்டு வாங்கின மாதிரி மாடசாமிக்கு ஒரு நம்பர் வாங்கி கொடுத்துருக்கணும். அவரோட உண்மையான செல்ஃபோன் என்ன தான் அவரை காட்டி கொடுத்துச்சு. பாலகிருஷ்ணன் கூறினார். எந்த புத்திசாலி கொலைகாரனும் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுவான். அந்த நம்பிக்கை தான் எங்களை இயக்கிட்டு இருக்குது. சார், நீங்கள் கமிஷனருக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்கள், கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு. ஹரிஹரன் செல்லை உயிர்ப்பித்து கமிஷனர் ரவீந்திரநாத்தை தொடர்பு கொண்டு விசாரணையின் விவரத்தை கூற ஆரம்பித்தார். மறுமுனையில் கமிஷனர் கூறினார். வெல்டன் மிஸ்டர் ஹரிஹரன், வெல்டன் என்று. மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது போல் கதைகளை கேட்கணுன்னா திரைநிலோ ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.